ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம், அல்கெமி சுப்ரீம் மூவி பார்ட் 2 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அதனால் மறக்காம போயிட்டு அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்குமே வந்து தட்டி விட்டுட்டு பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஏதோ லூசு பசங்க புகையை தூக்கி போட்டு விட்டுருவானுங்க. யார் அதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸ் பவர் தெரியாமல் ஃபூக்ஸிக்கிட்டே ஓவர பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் எத்தனை பேர் பார்த்துடல அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. ஃபூக்ஸி டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் அட்டாக் வந்து பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுங்களாம் வாய பிளந்துறானுங்க. அதுக்கப்புறம் ஃபூக்ஸி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் அட்டாக் பண்ணுறதுக்கோசரம் அந்த இடத்துல தண்டர் பால் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இவனுங்களாம் அங்கேருந்து ஓடாம அதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. தண்டர் பாலை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடத்துல அவனுங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சமாடி. அதுக்கப்புறம் ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஃபூக்ஸி இவங்க எல்லாருமே போட்டு தரலான்னு போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவானா, அவனுங்க எல்லாம் விட்டு உயிரோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோ அவங்களோட உயிரை காப்பாற்றுறதால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ வந்து அந்த பழம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த வழியுமே வந்து சொல்லுவானுங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான மேப்பையுமே வந்து கொடுத்துட்றானுங்க. அப்போ ஹீரோ அங்கேருந்து ஒருத்த மேலே அவனோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி நீ திருப்பி இதே மாதிரி யாருக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணா உன்னை அந்த ஃப்ளேமை போட்டு தள்ளிடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம நாளைக்கு காலையில் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகலாம், இப்போ போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படியே மறுநாள் காலையிலுமே வந்து ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை யூஸ் பண்ணி அந்த வயலில் வந்து கரெக்டாக வந்து போய்கிட்டு இருப்பான். ஹீரோ போகிற வயலில் ஒரு கார்டு நின்றுட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, சாங் ஃபேமிலியோட உத்தரவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனால் ஹீரோ அவன்லாம் பெருசாக கண்டுக்காம பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் அவன் திருப்பவும் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து நின்று பிரச்சனை பண்ணுவான். அப்போ ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அங்கே வந்து பறக்க விட்டாரா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ்அப்லாம் வந்து ஃபூக்ஸி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஏழரை பிடிச்சி ஒன்று வந்துடுறானுங்க. அவனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து சாங் ஃபேமிலியாலே அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன கேட்குறான்னா, இந்த மலை என்ன உங்களுதாடா, நீங்கள் என்னத்துக்கு மலைக்குள்ளே போகக்கூடாது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ அங்கேருந்து இன்னொரு லூசு பையன் பார்த்தீங்கன்னா அட்டாக்லாம் வந்து பண்ணாதீங்க, நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூக்ஸி கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கும் அந்த பழம் தானே வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு வந்து அந்த பழம் எங்கே இருக்குன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியுமா, நீங்கள் என் கூட சண்டை போடாமல் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம வந்து அவன் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபூக்ஸி கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவான். அவன் என்ன கேட்குறான்னா, உங்களை வந்து அறிமுகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேரை சொல்லி அப்புறம் இதான் ஃபூக்ஸி என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஏன் ஃபூக்ஸி அவனோட லவ்வர்னு சொல்லியிருப்பானா, அங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த லூசு பையன் ஃபூக்ஸியை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க வந்து கிளம்பி காட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டைகர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் போய் அது கூட தனியாக சண்டை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபூக்ஸி கிட்ட மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு அது கூட தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது கூட சண்டை போட்டு அந்த டைகரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டுடுவான். அப்போ அந்த பெருசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, சூப்பர் யங் மாஸ்டர், நீங்கள் வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவனை வர பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கோர் எடுத்துகிட்டு போய் வந்து ஃபூக்ஸி கிட்ட காட்டுவான் பாருங்க. ஃபூக்ஸி என்ன சொல்கிறான்னா, டே எட்டே போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்கவே மாட்டான். அப்போ அந்த லூசு பையலோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம இவங்க எப்போ கொல்ல போகிறோம், இவங்களை கொண்டு இவங்களோட பவர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்புறமா என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக உங்களை கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான பீஸ்ட் ஒன்றா சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ அந்த பெருசு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல டஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெருசை வேற பாராட்டிக்கிட்டு இருக்கா, உங்க திறமை வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராட்டிக்கிட்டு இருப்பான். அவருமே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ள போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனிப்பொழி ஆரம்பிச்சிடுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நம்ம போனோம்னா வந்து அந்த இடத்துல தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெருசு என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே திருப்பி இவங்களாம் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்த மரத்து மேலே நின்று பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் பயங்கரமாக வந்து பயந்துடுறாங்க. அவனா சொல்லிட்டு இருக்கானா, இன்னும் 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க எல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறானுங்க. ஹீரோவும் ஃபூக்ஸி மட்டும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனால் எப்படி ஒரு வழியாக அவனுக்கு 3 பேரும் இவனோட அட்டாக்லேருந்து மிஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுவான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் அசல்ட்டாகவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃபூக்ஸி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஏமா நீ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லைங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். பயங்கர ஸ்பீடாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃபூக்ஸி பண்ணுற அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அசால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் திருப்பி ஃபூக்ஸி அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த 3 குட்டி கத்தி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கத்தின்னு. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்புல சின்னதாக ஒரு காயத்தையுமே வந்து ஏற்படுத்திடுவான். அதுக்கப்புறம் அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு திருப்பி ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நிறைய வெயின்ஸ் வர வச்சு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா ஒன்று டஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருப்பான். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வெயின்ஸ் வர வைப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர்லாம் வர வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டஸ்ட்ராய் பண்ணுவான். ஹீரோ அவனோட குட்டி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அதில் மிஸ் ஆயிடுவான். ஃபூக்ஸியும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அட்டாக் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லாம் தடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டீமனாகவே வந்து
அவன் மாறிடுறாங்க. ஹீரோக்குள்ள பயங்கர சாக்கு, இவன் டீமனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பவும் ஹீரோ அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஃபுக்ஸி என்ன சொல்றான்னா நம்ம இங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் ஃபுக்ஸியை மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் லாக் பண்ணிடுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சு போய்கிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா பின்னால தொத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஃபுக்ஸி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லாவே மாட்டிக்குவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா துரத்தி வந்துகிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னால போய் நின்றுகிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கடா தப்பிச்சு போனா உனக்கு சமாதி கட்ட ஒரு நல்ல இடமா தேடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டீமன் பையன் பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் சிங்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாம்பு வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்போ ஹீரோ போயிட்டு அவனுக்கு மூஞ்சில ஒரு பஞ்சை வச்சு அங்கேருந்து பறக்க விட்டுறாங்க. அப்போ அந்த டீமன் பையன் என்ன கேட்குறான்னா யாரா சாமினி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உங்க தாத்தனுக்கெல்லாம் தாத்தண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து அவனை காப்பாத்துதுங்க. ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட யார் நீ அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்ணுவான். ஹீரோட அட்டாக் தான் கொஞ்சம் அங்கே பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. ஹீரோ என்ன பண்ணாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவரை வச்சு அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ரெண்டு பேரும் இங்கே இதே மாதிரி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து அவனோட ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டு பவரையுமே யூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோட வர வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சமாடி உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுதுங்க. அந்த டீமன் போயில ஏற்கனவே அங்கே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். அப்போ லிங்கர் வெளியே வந்து அவங்க ரெண்டு பேர் யார் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா அவங்க ரெண்டு பேரும் டீமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே லிங்கர் பார்த்தீங்கன்னா பயந்து போய் திருப்பி உள்ள போயிடுது. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் ஃபூக்ஸி வந்து எங்க அந்த டீமன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் அவனை தோக்கடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோ என்ன சொல்றானா நீ நம்மளாம் போன நிஜமே அவனை தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸ்லாம் திடீர்னு எங்கேருந்து வந்தானுங்க, இவ்வளோ நாள் இவனுக்கு இல்லாமல் தானே இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபூக்ஸி இந்த விஷயத்தை வந்து என்னோட மாஸ்டர் கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா முதல்ல நம்ம வந்து சேஃபான இடத்த வந்து தேடணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி அவரோட மாஸ்டர் கிட்ட வந்து சொல்லுவா. அவங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கோசரம் வந்தனோ அப்போ அதை முடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்த பழம் எடுக்காமல் நான் வரமாட்டேன் சொல்லுவான். உனக்கு வேணா பயமாக இருந்தால் நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்கிறேன்னா எனக்கு பயமே வந்து நீ தான்டா, நீ ரொம்ப பவர் கம்மியாக இருக்கு, நீ டீமன்ஸ் கீழே செத்து போயிட்டேன்னா அதனால நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீ என் கூட இருக்கிற மண்ணா நீ நைட் இங்கே தான் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த மீனுமே சாப்பிட்றதுக்கு வந்து கொடுப்பான். ஃபூக்ஸி அதை சாப்பிட்றன்னு சொல்லிட்டு வாயை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுட்டுக்குவா. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா உனக்கு நீ நைட் இங்கே தங்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ உட்காந்துருக்கிற இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த மேப் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மேப்பில் வந்து அந்த மலையை தாண்டி அந்தாண்ட பக்கம் போகணுன்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போயிடுவான். அங்கே போய் பார்த்தா உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரியெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆபத்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் வந்து நம்ம சேஃப்டிக்கு ஒரு இந்த இடத்துல பேரியரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஃபூக்ஸிக்கெல்லாம் பயங்கர சாக்கு, உனக்கு ஃபார்மேஷன் நிறைய பற்றிலாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா போகிற போக்கில் கற்றுக்கிறதாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க அந்த மரத்தை தேடி. இவங்க அந்த மரத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மரத்தில் பழம் கூட இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகாத, அந்த இடத்துல பயங்கர டேஞ்சர் இருக்கும் அப்படி சொல்லுவான். அந்த டேஞ்சர்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபார்மேஷன் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த மரத்தில் யாராவது அந்த பழத்தை பறிக்க வந்தால் அவங்க வந்து அதே இடத்துல சாக வேண்டியது, அதுக்கு தான் போட்டு வச்சிருக்கானுங்க. ஹீரோ அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லுவான். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்கிறேன்னா அதில் நிறைய டேஞ்சர் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ ஹீரோ என்ன கேட்குறேன்னா உன்னோட எனக்கு தான் அதிகமாக ஃபார்மேஷனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவான். ஹீரோ அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு ஒரு பேரியரை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கவர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள போய்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அது ஃப்ரீஸ் ஆனாலும் அந்த பழத்தை பறிக்கலாம்னு ட்ரை பண்ணால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி லிங்கரை வர வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை அந்த இடத்துல பறிச்சிருவான். அதை பறிச்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 3 பேர் வந்துடுறானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா வேற டீம் போல. அவனுங்களுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்க அந்த பழத்தை தான் வந்து கேட்டு வந்திருக்கானுங்க. இவனுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபூக்ஸி கிட்ட பார்த்தீங்கன்னா செம்மடி வாங்கிட்டு போனானுங்க இல்லையா, அந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 பவர்ஃபுல்லான ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அங்கேருந்து ஒரு பெருசுக்கிட்ட வேற அவனா சொல்லிக்கிட்டு இருக்கானா அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உயிரோட வச்சுக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருசு என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை நான் அடிக்கவே மாட்டேன், அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் நீ இதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ளேம் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அவன் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளேம் பற்றிக்கிட்டு எரியுது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் படுத்து உருண்டுகிட்டு இருக்கு. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா அவனை பொத்து பொத்துன்னு
அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதை அணைக்கிறன்ற பேரில். ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணால், ஆனால் அந்த பெருசு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டேலிசம் பேப்பர் மாதிரி ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சார்ஜ் ஆகுது. அங்கேருந்து இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அது அப்படியே சார்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மின்னல் அடிக்குதுங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மின்னலே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அப்படியே ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு இருப்பா. ஹீரோவை காட்டினா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஐஸ் அண்ட் ஃபயர் 2 போர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெருசை போட்டு வெளுவெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல அந்த அப்படியே மிஸ் ஆகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெருசை போட்டு வெளுவெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஃபூக்ஸியும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போட்டு அந்த இடத்துல செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் செம்மடி வாங்கி அங்கேருந்து பறந்துருவானுங்க. அப்போ தான் இவனுக்கு 3 பேருக்கு தெரியுது இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களா இருப்பாங்க போல. நம்ம எப்படி அவங்க கிட்ட சண்டைக்கு போலன்னு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்ப போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல செம்மையாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெருசை போட்டு பார்த்தீங்கன்னா செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பெருசை அடி தாங்க முடியாமல் திருப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேலிசம் மாதிரி இருக்கிறத வெளியே எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே அந்த இடத்துல டஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவருக்கு ஒரு கிக் வச்சு அந்த இடத்துல பறக்க விட்டுருவான். அவர் அங்கே அடி வாங்கி கீழே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மிச்ச மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசு திரும்ப ஏஞ்சி கம்னா எல்லாமே ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவார். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஃபூக்ஸி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் ஃபூக்ஸி கிட்ட சம்மடி வாங்குவோம். அதுக்கப்புறம் ஃபூக்ஸி ஒரு 2 சோர்ஸ்லெஸை போட்டு அவன் அங்கே வந்து பறக்க விட்டுறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சம்மடி வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ நடக்க போகுது, நம்ம அங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ஏதோ ஒரு கருப்பு புகை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான் என்னடா அது கருப்பு புகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த டீமன் பாய் தான் திருப்பம் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்கேருந்து ஒருத்தன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா எப்போ தம்பி நீ அந்த ஃபார்மேஷனை தாண்டி போய் அந்த பழத்தை பறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இவனுக்குள்ள நம்மளால இப்போ சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அங்கேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்கு அவனோட பவர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ஹீரோவால் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போக முடியல. அதுக்கப்புறம் அந்த டீமன் பையன் என்ன சொல்கிறான் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த டீமன் பைய கூட சண்டைக்கு போயிடுவான். ஃபூக்ஸியும் அங்கேருந்து அந்த இன்னொருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டீமன் பைய கூட அங்கே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா மிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கான். ஃபூக்ஸியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க இதே மாதிரி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அடிபட்டுடுது. ஹீரோ ஃபூக்ஸியை போயிட்டு காப்பாற்றலாம் சொல்லிட்டு போனால் இவனுக்கு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சோடை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுவானுங்க. ஹீரோ ஐஸ் அண்ட் ஃபயர் 2 பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சோடை அந்த இடத்துல டஸ்ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து ஃபூக்ஸியை வந்து காப்பாற்றிடுறான். அப்போ அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ சேஸ் பண்ணிக்கிட்டே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸையும் தூக்கிக்கிட்டு அப்புறம் இவங்க பண்ணுற அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு அங்கே வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். ஃபூக்ஸி ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா நீ இதே இடத்துல விட்டுட்டு நீங்கள் வந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்குறான். அவனுக்கு என்ன தான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அங்கே செம்மாட்டி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனுக்கு ஒரு பெரிய அட்டாக் பண்ணும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு எல்லாருமே அங்கே வந்து ஏமாத்திட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றி தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் எங்கேயுமே ஹீரோ இருக்க மாட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபூக்ஸியை தூக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். அதாவது எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கிற சேஃபான பிளேஸுக்கு வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கர் ஹீரோ கிட்ட வந்து மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும். ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸிக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கு, அவளை காப்பாற்றணும்னா நிறைய ஹெல்ப்ஸ்லாம் வந்து தேவைப்படுது, நீ எனக்காக போயிட்டு அதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வரையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவளுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடியன்ஸில் டேமேஜ் ஆயிருக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். ஹீரோ அவளோட எலும்பு ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் பிளட் லைனை சேர்ந்தவ அப்படின்னு. ஹீரோ ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸ் வந்து கண்ண முடிச்சிடறான். அவன் என்ன கேட்குறான்னா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை வந்து ஹீல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது கொஞ்சம் வலிக்கும் ஆனால் வச்சுக்கேன் கொஞ்சம் தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ஹீல் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கேன். ஹீரோ அவளை ஃபுல்லாகவே வந்து ரெக்கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு, அதனால் நீ வந்து நகராமல் அப்படியே ஒரே இடத்துல இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஃபூக்ஸி ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா எனக்கு எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபினிக்ஸ் பிளட் லைன் அவேக்கன் பண்ணிடுனா டக்குனு உடம்பு குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறான். உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. எனக்கு ஃபினிக்ஸ் பிளட் லைன் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அந்த சிம்பிளை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது என்கிட்ட இருந்த ஒரு பெரிய சீக்ரெட், இது எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் வந்து தெரியும், இப்போ உனக்கும் தெரிஞ்சிடுச்சா, அப்போ நீ தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏமா உன் பிளட் லைனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நீ என்னம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, அப்படிலாம் வந்து என்னெல்லாம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி கேட்டால் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றான். எனக்கு ஏன்னே வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். அதாவது உன்னோட பிளட் லைன் வேணா நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற உங்களோட பாடி கண்டிஷன் வச்சு உங்கள் பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் சூப்பேட்டே உனக்கு வந்து
பொண்ணுங்களே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம இப்போ என்னத்துக்கு அதை பற்றி வந்து பேசுகிறோம், ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணுறதை பற்றி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃபூக்ஸியும் பார்த்தீங்கன்னா அவங்க பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்களோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணணும், அதுக்கோசம் நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே கொஞ்சம் ஜாகிரதையாக இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ லிங்கரும் பார்த்தீங்கன்னா எர்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்துடுது. அது பார்த்தீங்கன்னா நிறைய எர்ஸ் ஹீரோ கிட்ட வந்து கொடுக்கும். ஆனால் ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, லிங்கர் இவ்வளோ தூரம் வந்து பத்தாது லிங்கர், நீ போயிட்டு இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது திரும்ப அனுப்பி வச்சிடறான். என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்ஸ்லாம் உடனே ஒரு ஃபர்னஸ் வர வச்சு அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி அப்படியே ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்து மாறிடுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு 2 பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் அதிகமான லிக்விட், இன்னொரு பாட்டில் கொஞ்சமாக ஒரு லிக்விடும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹீரோ வந்து குடிச்சிருவான். ஹீரோ குடிச்சிட்டு அவனுக்கு அடிபட்டிருக்க அந்த காயங்கள் அப்புறம் அவனோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பாட்டில் இருந்தால் அந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபூக்ஸி கிட்ட கொடுக்குறான். ஃபூக்ஸி அது குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறான், நீ அப்படியே வந்து கண்டினியூஸாக அவனை ஹீல் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்து ஹீல் ஆகிறதுக்கு, ஆனால் நீ வந்து இதே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இரு, நான் வந்து வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நாங்கள் வந்து வெளியே வருவேன். அப்போ லிங்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் எப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சில எப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீ பவர்ஃபுல்லாக மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லிங்கர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் பவர்ஃபுல்லாக வந்து ஹீரோக்கு மாற்றி கொடுக்கும். லிங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸில் போட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பில் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறான். அப்படியே அங்கே இருக்கிற எப்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பில் செய்யறதுக்கு ரொம்ப நேரமாக வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பில்லை வந்து ரிஃபைன் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே ரொம்ப நேரமாக ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வழியாக அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பில்லை வந்து செஞ்சு முடிச்சிடறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஃபுக்ஸ் கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஃபுக்ஸ் என்ன சொல்கிறான், எனக்கு அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறான். உன்னோட காயெல்லாம் ஓரளவுக்கு ஆறி இருக்குது, இருந்தாலும் உன்னோட பாடி இன்னும் வீக்காக தான் இருக்குது. இந்த டைமில் உன்னோட ஃபீனிக்ஸ் பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், உனக்கு வந்து ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ ரிஃபைன் பண்ண பில்லை பார்த்தீங்கன்னா ஃபுக்ஸ் கிட்ட கொடுத்து வந்து சாப்பிட சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னோட ஃபீனிக்ஸ் பிளட் லைட் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும்னா என்னோட அந்த ஃப்ளேம் வந்து உன்னோட உடம்புக்குள்ள வந்து செலுத்தணும். அந்த ஃப்ளேம் போயிட்டு உன்னோட ஃபீனிக்ஸ் பிளட் லைன் வந்து ட்ரிகர் பண்ணும், அதில் வந்து உனக்கு பயங்கரமாக வந்து பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபுக்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிடுவான். ஃபுக்ஸி அந்த பில்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஃப்ளேமை ஃபுக்ஸோட உடம்புக்குள்ள வந்து செலுத்திடுறான். ஃபுக்ஸோட உடம்புக்குள்ள அந்த ஃப்ளேம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுக்ஸிக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பெயின் வர ஆரம்பிக்குது. ஃபுக்ஸி அவளோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுக்ஸிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் வர வச்சு நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுக்ஸிக்கு அந்த இடத்துல அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரியே ஃபுக்ஸி கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பெயின் வர ஆரம்பிக்குது. ஹீரோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து மாறினா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்னொரு பில்லை, அதாவது ஹீரோ ரிஃபைன் பண்ண 2 பில்லை இன்னொரு பில்லை ஹீரோ சாப்பிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோட உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் வந்து தாங்குற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்டிவேஷன் பண்ணி கண்டிப்பாக பிரேக் த்ரூ பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ சாப்பிட்ட பில்லும் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னென்ன பில்லு இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் விடாமல் அப்படியே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி விடாமல் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்ததால ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பிரேக் த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட கோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. ஹீரோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ஸ்ட்ராங் ஆகிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர் ரிலிமை வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான். ஹீரோக்கெல்லாம் அங்கே பயங்கர ஹாப்பி தான், எப்படி ஒரு வேலையை வந்து பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி. ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சோடனே அவனுக்கு அந்த டீமன் பையன் அந்த இடத்துக்கு வரான்றது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சென்ஸ் ஆயிடுது. ஃபுக்ஸி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மட்டும் தான் போய் சண்டை போன சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே போகிறான். வெளியே போனோடனே அந்த டீமன் பையன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட தப்பிக்க முடியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அவனோட பவர்லாம் கேதர் பண்ணி அட்டாக் பண்ணுறான். திரும்பவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட பெரிய சோட வர வச்சு அட்டாக் பண்ணுறான். அவனோட அட்டாக் அதை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான். இவ்வளோ சீக்கிரம் அப்புறம் இவ்வளோ பவர் வந்து நீ பிரேக் த்ரூ பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த டீமனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அந்த டீமனை காப்பாற்றுறதுக்கு இன்னும் 2 டீமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் மற்ற 2 டீமன் என்ன சொல்லுதுன்னா, நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிது. அப்போ அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச் வச்சு அந்த டீமன் அங்கே வந்து பறக்க விட்டதான். மிச்ச 2 டீமன் பார்த்தீங்கன்னா அதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஹீரோ அட்டாக் பண்ணி யூஸ் பண்ணுதுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஐஸ் அண்ட் ஃபயர் அந்த பீஸ் வெளியே வர வச்சு 2 அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் டிஃபெண்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த டீமனுக்கு இன்னொரு பஞ்ச் வச்சு அங்கேருந்து வந்து பறக்க விட்டான். அந்த டீமன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிடுவார். ஹீரோ அவரோட அட்டாக்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டாரான். அதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஹீரோ அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் அந்த அட்டாக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நடுவில் வந்து பூந்து அந்த அட்டாக் வந்து அங்கே கலைச்சி விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா தடுப்பான். ஆனால் ஹீரோவில் அது ரொம்ப நேரம் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த அட்டாக் அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த 3 டீமனும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஹீரோ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட அந்த குட்டி குட்டி கத்தி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுங்களை
அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கட்டி கூட அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னடா பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸியாவோட அந்த ஃபீனிக்ஸ் பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டா. அதை பார்த்தோன்னே அந்த 3 டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து உடனே தப்பிச்சவன் அப்படி சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா அதுங்களை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறா. ஃபூக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெக்கெல்லாம் வந்து முளைச்சிருக்குங்க. ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போய் அதுங்களை அட்டாக் பண்ணுவான். அதுலேருந்து தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அதுங்களை வந்து லாக் பண்ணிடுது. உடனே அதுக்கு 3 சேர்ந்து அந்த ஃபார்மேஷனை உடச்சிட்டாங்க. வந்து போகும்போது செயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட்டி போட்டுடுது. யாரா அவங்கலாம் கட்டி போட்டதுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் தான் வந்திருக்காங்க. டெபுட்டி சீஃப் வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் 3 பேர் கூட வந்து சண்டை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம இந்த மலையை விட்டு திருப்ப நம்ம இடத்துக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்களோட பறவையை வந்து கூப்பிடுறாங்க. அந்த பறவை அந்த 3 டீமன்ஸுமே பார்த்தீங்கன்னா கூட தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிக்குது. அப்போ டெபுட்டி சீஃப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் இந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா திருப்ப இந்த மலையில் இருக்குங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெபுட்டி சீஃப் வேற ஒரு வேலையாக தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. சும்மா செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மலை பக்கம் வந்திருப்பாங்க போல. அப்போ அந்த டீமன்ஸ் இருக்கிறத சென்ஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் வந்து அந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க. ஃபுக்ஸ் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நீ ஊசங்கரியில் நமக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டேட்டேங்குது அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபுக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சூபேட்டியாக தான் ஹெல்ப் நான் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டீமனை பிடிச்சதால உங்களுக்கு கொடுத்த மிஷனுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து இவளுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ வந்து இவ்வளோ உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ ஃபுக்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எதுக்கு நீ தோக்குறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்து உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போட, நானும் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போகிறேன், காம்படிஷன் வந்துட்டு வச்சுக்க இந்த மாதிரி விட்டு கொடுத்தலாம் போகக்கூடாது, இதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை நானும் கூடி சீக்கிரம் வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெபுட்டி சீஃப் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, உனக்கும் மூ ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் மூ ஃபேமிலியோட கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் தான் உங்ககிட்ட வந்து ஏதோ பேசணும் மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபுக்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அந்த மூ ஃபேமிலி தான் இந்த இடத்துல இருக்குது இல்லை நம்பர் 1 ஃபேமிலி, அவங்க கூடலாம் பிரச்சனை வச்சிருக்கியாப்பா, அவங்க கூட பிரச்சனை வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். டெபுட்டி சீஃப் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைலாம் எனக்கு ரொம்ப அசால்ட்டு, நான் இதை ஈஸியாகவே வந்து முடிச்சிருவேன், நான் உங்களுக்கு எந்த விதத்தில் புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அகாடமிக்கு வந்துருவாங்க. டெபுட்டி சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ஃபுக்ஸியுமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீ எதுக்கு ஏதாவது பதிலுக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்களும் என்னன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஃபியூச்சரில் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், ஏமா நான் உன்னை சும்மா கலாச்சமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இதுக்கெல்லாம் கோவப்படாதமா அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். ஹீரோ நல்லா தூங்கி எழுச்சி வந்ததுக்கப்புறம் டெபுட்டி சீஃப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி மூ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. மூ ஃபேமிலினா வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட ஃபேமிலியிலேருந்து தான் ஹீரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் டெபுட்டி சீஃப் அப்படி சொல்லுவான். அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல மிரட்ட ஆரம்பிக்கிறான். டே தம்பி ஒழுங்கா என் சிஸ்டர் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பிரதர் அங்கே அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் பிரதர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், டே என்னே அடிச்சிட்டா நீ முன்னாடி சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வெப்பன்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு போகிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவனை அடிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தம்மா துண்டு பவர் வச்சுட்டு நீலாம் என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வரடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ ஹீரோயினோட அங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்புறம் சண்டையில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாரு. ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், திருப்ப வந்து என்கிட்ட மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அங்கிள் அந்த இடத்துல, தம்பி இதுக்கப்புறம் நடக்க போகிற எந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவரோட பவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பயங்கரமாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் கொஞ்சமாக அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவான். 2 பேரோட பவர் பார்த்தீங்கன்னா மோதி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அவங்க 2 பேருமே அந்த இடத்துல பவரை கேதர் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. திருப்ப பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பிரதரெல்லாம் நிற்கவே முடியல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பறந்துடுறான். ஹீரோயினோட அங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கூட அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரத்துக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோட பவர் தாங்க அங்கே அதிகமாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே அடிச்சு பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான். அப்போ அங்கிள் நினைக்கிறாரு, என்ன இவனோட பவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஐஸ் அண்ட் ஃபயர் 2 பவர் யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரியரை போட்டு தடுத்துக்குவார். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எடுத்துட்டு வந்து அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணி அந்த பெரியஸோட திருப்பி எடுத்துட்டு வரான். அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு ஷீல்டெல்லாம் போடுவார், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி போயிட்டு அவரை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிடுது. அவர் அந்த இடத்துல பயங்கரமாக டேமேஜ் வாங்கிடுறாரு. அவர் ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, டே சூபேட்டியன் உனக்கு இப்போ இவ்வளோ பவர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோட பதிலை சொல்லிட்டேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக நான் போயிட்டு எங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லி உங்கள் கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல செய்தியை எனக்கு சொல்லி அனுப்புவீங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. அவனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப்லாம் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா நீ அவங்க 2 பேரும் போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பே போலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் ஒரு பயங்கரமான
ஜீனியஸாக தான் இருப்ப போலே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் திரும்ப வந்து ஏதாவது ரிவெஞ்செலாம் எடுக்க போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ரிவெஞ்செலாம் எடுக்க வாய்ப்பு இல்லை, இப்போ தான் அவங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லை இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் சொல்லிட்டு நினைக்கிறேன், அப்படி இல்லைனாலும் பார்த்துக்கலாம், எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ டெப்யூட்டி சீஃப் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் நினச்சே பார்க்கலப்பா நீ இவ்வளோ ஜீனியஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு, நீ ஃபுக்ஸியோட பிளட் லைன்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்க, சரி ஓகே இதுக்காக நான் உனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் குளம் இருக்குது, அதில் போயிட்டு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் குளத்தில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து ரெடி பண்ணது, அதுவும் இந்த இடத்துல இதோ வந்து ரொம்ப ஸ்பெஷலு, அதில் நிறைய இடத்துலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து ரெடி பண்ணாங்க, அதில் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடுது, நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிருச்சுடா, நம்ம போயிட்டு ஜாலியாக உட்காந்து கல்டிவேஷன் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஹீரோ கிட்ட ஒரு டோக்கனுமே வந்து கொடுக்குறாங்க, இது எதிர்த்து போய் காமிச்சுன்னா அவனை உள்ள விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, நான் ஃபியூச்சரில் இதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ இதில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா பவர்ஃபுல்லான லிஸ்ட்டில் 2வது இடத்த பிடிச்சேன்னா கண்டிப்பாக நீ போயிட்டு இதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கிளம்பிடுறான். ஹீரோ இப்போ எங்கே போகிறோன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் குளத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு தான் காவல் இருக்கிறாரு. ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட அந்த டோக்கனை காட்டுவான். உடனே அவர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, பவர்ஃபுல்லான ஆளுங்க லிஸ்ட்டில் 2வது இடத்துலையுமே நீ வந்து கிடையாது, அதுக்கப்புறம் எப்படி உன்னை இங்கே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் ஒரு மிஷனுக்கு போனேன், அந்த இடத்துல ஒரு 3 டீமனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு பதிலாக தான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்ன பார்த்து அப்படி சொல்கிறேன், நீ 3 டீமனை பிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு அப்புறம் ரொம்ப மரியாதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாரு. நீ வேற லெவல்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு வந்து அந்த இடத்துல 3 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி இருக்கு, நீ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஹீரோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இறங்கி அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் வேறு இருக்கிறான். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்கிறேன்னா, நீ வாயை மூடிட்டு அப்படியே கல்டிவேஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபூக்ஸிக்கு அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகும். என்னடா கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவன் மட்டுமே வந்து அப்சர்வ் பண்ணுறான்னா பார்த்துங்களா. ஃபூக்ஸிக்கெல்லாம் பயமே வந்துடுது, இவனோட எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறான், எதனா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே வானத்தெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அவனோட பவரை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா ஹீரோ வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி மேலே தண்ணி அள்ளி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் வராங்க. அவன் வந்து இவங்க 2 பேரும் அங்கே விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான், யாரா நீ, உன்னையாரா இந்த இடத்துக்குள்ள விட்டது அப்படின்ற மாதிரி கேட்பான். அவன் இந்த மாதிரி கேட்டவனே பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி அவளோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அவன் அங்கேருந்து அடிச்சு பறக்க விட்டுறா. ஃபூக்ஸி அவன்கிட்ட என்ன சொல்கிறான், ஒழுங்காக அங்கேருந்து கிளம்புறியா இல்லை அவனை போட்டு தள்ளுறது அப்படின்ற மாதிரி கேட்பா. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் மட்டும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறான், நானும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. திருப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தண்டர் அடிக்க வச்சு அவனை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பெருசு கேட்குறாருன்னாப்பா அதுக்குள்ளே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், உள்ள அந்த 2 பேரும் அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ அவனை பழி வாங்காம போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க வெளியே வர வரைக்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கல்டிவேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனோட பவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ பண்ண அட்டாக்லாம் அந்த செவுத்துல அப்படியே பதிஞ்சிடுதுன்னா பார்த்தீங்களா, ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா அங்கே 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கான். அந்த இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபூக்ஸிக்கு ஹீரோ மேலே பயங்கர சந்தேகம். இவன் எப்படி இந்த அளவுக்கு பவர் அதுக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணா, இவன் ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைச்சு வச்சிருக்கான் போலே, அதை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்து பார்த்தா அவன் இன்னுமே அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்தானே ஹீரோ கிட்ட அவன் போய் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பெருசு என்ன சொல்கிறான்னா, இங்கே சண்டைலாம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, ஃபூக்ஸ் இவன் கூட இருக்கிறதால தான்டா நீ இன்னைக்கு தப்பிச்சிட்டலன்னா உனக்கு இன்னைக்கு நான் நல்ல ஒரு பாடம் போகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு நீ யார், அவன் பேர் என்னடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நான் சொல்கிறான், என்னோட பேருங்கிறத எல்லாருக்குமே வந்து தெரியும், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல ஹீரோ கிட்ட ரொம்ப ஓவராக வந்து பேசிக்கிட்டே இருப்பானா. அந்த இடத்துல திரும்ப ஃபூக்ஸி டென்ஷன் ஆகிட்டு அவரோட தண்டர் வச்சு திரும்ப அடிச்சு அவன் அங்கேருந்து பறக்க விட்டாரான். ஃபூக்ஸி அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ இன்னொரு தடவை எங்ககிட்ட பிரச்சனை பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறான். அப்போ அவன் ஹீரோ பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, போய் ஒரு பொண்ணு பின்னால் ஒளியறியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல கடுப்பித்திக்கிட்டு இருப்பான். அவன் ஹீரோ கூட வந்து சண்டை போடுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அவன் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், என்னை பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், என்னோட வீக்கான ஆளுக்குள்ள நான் சண்டை போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃபூக்ஸி கிட்ட என்ன கேட்குறான், ஏன் ஃபூக்ஸி நீ இவனுக்கே போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபூக்ஸி என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அங்கேருந்து அட்டாக் பண்ணி பறக்க விட்டாரா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னால் வந்து அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்போ அந்த பெருசு தான் போயிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருனா, தம்பி உனக்கு எது அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போதான் அவன் சாகுவனை தோக்கடிச்சு பவர்ஃபுல்லான லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவனுக்கு பயங்கர சாகு. என்ன சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த
இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபூக்ஸி பொண்ணு கூட என்ன ரொம்ப கேவலமாக நினச்சிட்டால, நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணலான்னு போயிருப்பான். ஆனால் அந்த குளமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி கல்டிவேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா அவன் கல்டிவேஷன் பண்ண அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயமே அந்த இடத்துல தெரியுது. அந்த குளத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து காணாமல் போயிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயங்கர கடுப்பாயிடுறான். இந்த குளம் கூட என்ன வந்து கலாய்க்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் பயங்கரமாக கத்துவான் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு வெளியே அந்த பெருசு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்றான் இந்த மாதிரி இந்த குளத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சுத்தமாக நம்ப முடியல. யார்டா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்குமே சாக்கு தான். ஏன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல இருந்த ஸ்பிரிச்சுவல் பவர் காலி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம ஹீரோ தான். கடைசியாக ஹீரோவும் ஃபூக்ஸியும் தானே அந்த கல்டிவேஷன் பண்ணிட்டு போனாங்க. அப்படியே ஃபூக்ஸியும் ஹீரோவும் காட்டினா ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க, நீ என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்க, அது வந்து ரொம்ப டிலேலாம் பண்ணிடாத, கூடிய சீக்கிரமே என் கூட வந்து சண்டை போட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த கிரீன் பொண்ணு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி வந்து சரி நீங்க வந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூக்ஸி மட்டும் வந்து கிளம்பிடுறாங்க. ஃபூக்ஸி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறான் எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எங்க அப்பா என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு மேல்ட்டு கல்யாணத்துக்கு நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ வந்து விருப்பம் போலே இரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு இல்லையா, அந்த காசை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா நம்மளுக்குள்ள அந்த கணக்கு வந்து இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா சரி அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அடுத்தது வந்து அகாடமிலாம் வந்து சேர்ந்து பவர்ஃபுல்லாக மாறணும், என்னோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக அவங்க கூட வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ கிரீன் என்ன சொல்லிட்டு இருக்கானா என்னோட 18வது பிறந்த நாள் இன்னும் 8 நாளில் வரப்போகுது, நீ வந்து கலந்துக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் இதே மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா எப்போ நல்லா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரமாச்சு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அல்கமி ஹெட்டுக்கிட்ட இருந்து தான் வருது. சூபேட்டியன் உனக்கு வந்து ரீடெஸ்ட் வைக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு அல்கமி அசோசியேஷன்லேருந்து ஆளுமே வந்திருக்காங்க, நீ வந்து 3rd லெவல் அல்கமிஸ்ட் சீட் பண்ணி தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா சரி ஓகே நான் நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ கோசரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போன உடனே பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இவன் பார்த்தா அந்த சூபேட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரையுமே ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் பேர் லூ ஃபேங், இவர் வந்து அல்கமி அசோசியேஷன்லேருந்து வந்திருக்காரு, இவர் வந்து 4th லெவல் அல்கமிஸ்டாக இருக்காரு, இவர் ரொம்ப திறமசாலி அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நீ வந்து 3rd லெவல் அல்கமிஸ்ட் வந்து சீட் பண்ணி தான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உன் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சீட் பண்ணிலாம் வந்து 3rd லெவல் அல்கமிஸ்ட் ஆகல, நீங்கள் என்ன டெஸ்ட் ஒன்றும் வைங்க கண்டிப்பாக நான் அதில் பாஸ் ஆயிடுவேன், நீங்கள் என்ன வேணா பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணுறான். அப்போ ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா நீங்கள் டெய்லியுமே 4th லெவல் எம்பரர் பில் வந்து ரிஃபைன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹெட் என்ன சொல்றேன்னா அது எல்லா அல்கமிஸ்டும் ரெகுலராக பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா உங்களோட ஃப்ளேமில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்துச்சு இல்லையா அந்த பொண்ணுக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கும், ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணியிருப்பான். ஆனால் அவர் ஹீரோ சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டேறாரு. என்னடா நீ மட்டும் என்னென்னதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நம்மளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவேன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க நான் தான் சரி பண்ண அப்படின்றது மாதிரி சொல்லுவான். நீ இதே மாதிரி வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடும், நீங்கள் கண்டிப்பாக செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா என்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ அவர் கேட்குறாரு நிஜமா உன்னால் சரி பண்ண முடியுமாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா நீங்கள் எப்படின்னா போய் போங்க, எனக்கு வந்து டெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு டெஸ்ட் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா இருப்போ தம்பி இருப்போ, நான் வந்து ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, உன்னால் வந்து அதை சரி பண்ண முடியுமா, அப்போ எனக்கு சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட ஒரு பேப்பரும் பேனாவும் வந்து கேட்குறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எழுதி கொடுப்பான். அதெல்லாம் எழுதி கொண்டு கொடுக்க பார்த்து அவர் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் சாதாரண ஹெல்ப்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிரும், உங்களுக்கு பில்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நீ ஒன்றும் கோச்சிக்காத, நான் போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டே இதுதான். இப்போ ஹீரோ செய்ய போகிற பில்லோருக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸ், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுவான். அவர் அங்கே வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அல்கமியேட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன்டா தம்பி அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறார், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட இந்த பில்லு வாங்குற வரைக்கும் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு பில் செஞ்சு கொடுத்துடலாம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோட்ட ஸ்கை ஃபயர் பற்றி வந்து கேட்குறான். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நாளைக்கு வந்து ஸ்கை ஃபயர் சம்மந்தமாக ஏதோ ஒரு பொருளை வந்து ஏலத்தில் விட போகிறாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஏலத்துக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பான். ஹீரோட்ட கொஞ்சம் டாப் கிரேட் ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறேன்னா என்னப்பா தம்பி வர நீ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பில்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா சரிப்பா நீ கேட்ட ஹெல்ப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ்மின் பொண்ணுகிட்ட நீ வந்து இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் பொண்ணு ஹீரோ கிட்ட டீ ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம்
இருக்குது நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன கேட்குறேன் என்னால் 3rd லெவல் பில் வந்து ரிஃபைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபயர் வந்து செக் பண்ணி பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் கண்ட்ரோலே சுத்தமாக வரல. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உன்னோட ஃபயர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப போராக இருக்குது, என்னோட ஃபயர் கண்ட்ரோல் நான் வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோனோட ஃபயரை வெளியே எடுத்துகிட்டு வர போகிறேங்க. அந்த ஃபயர் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கும், அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் போகிற பார்த்துட்டு வாயை பிறந்துடுது. உங்கள் ஃபயர் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது, நீங்கள் எனக்கு டீச்சராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உனக்கு ஏதாவது ரிஃபைனிங்கில் கேள்வி இருந்தால் அதை மட்டும் கேளு, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அப்படி சொன்னோடனே அந்த ஜாஸ்மின் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட், அது போக நீங்கள் 4 மில்லியன் கோல்டு தரணும்னு சொல்கிறாரு. இதை கிட்ட நீ ஹீரோக்கு பயங்கர சாக்கு. ஹீரோக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் பொண்ணு தான் வந்து காசை கொடுக்குது. அவருமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ ஹீரோ கேட்குறான் எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா இது எல்லா கடையிலுமே வந்து கிடைக்கும், டக்குன்னு எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் சரி வாங்க நம்ம பில் செய்யறதுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஹீரோ அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான், நீங்கள் ஒரு ட்ரெஷர் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அவருமே ஓகே சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 7 ஃப்ளேமையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி தான் அங்கே பில் செய்ய ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டே அவருக்கு பயங்கர சாக்கு. எப்படி அவனுக்கு 7 ஃப்ளேமையுமே வந்து கண்ட்ரோல் ஆகுது, அவன் எப்படி 7 ஃப்ளேமே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பில் மேக் பண்ணுற மெத்தடை பார்த்துட்டு சாக்காயிராரு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மெத்தடே பார்த்தது இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஒரு பயங்கர ஜீனியஸ் வந்து இந்த இடத்துல பிறந்துட்டான் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக பரட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிடுவான். ஹீரோ அந்த பில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பில்லை ரிஃபைன் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹிப்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே டைம்ல 2 பில்லை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறான். இதை பார்த்தோன்னே அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. யாருமே இது வரைக்கும் அவ்வளோ பண்ணதே இல்லை, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா உங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லையா, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவன் செஞ்சிருவான். அப்படி உங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருமே அந்த இடத்துல வந்து கம்மன் ஆயிடுவாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்லையும் அந்த இடத்துல ஒன்றா பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த பையன் அந்த பில்லை ரிஃபைன் பண்ண மாட்டான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெற்றிகரமாக 2 பில்லையுமே வந்து ரிஃபைன் பண்ணி முடிப்பான். அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர சாக்காயிடுது. யாரா சமயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பில்லை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டியிருந்தாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இது டாப் கிரேட் பில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வாயில் எடுத்து போட்டுக்கிறாரு. அவர் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவர் உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் அப்படியே சரியாக ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரத்தில் சரியாகி முடிச்சிடுது. உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இடத்துல அப்படியே தேங்க்ஸுக்கு மேலே தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கே எப்படிலாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா அவனோட வயசுக்கு நான் ஒன்றும் மரியாதை கொடுக்கல, அவனோட திறமைக்கு தான் நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அப்போ ஹீரோ அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா நான் ஒரு ட்ரெஷர் வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருந்தேன் அப்படி சொல்லுவோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதை வாங்குறது அப்படி சொல்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறான், இப்போ உங்களோட பிரச்சனை வந்து டெம்பரவரியாக தான் நான் வந்து சரி பண்ணியிருக்கேன், அதாவது இந்த பிரச்சனை திருப்பி அப்போனா உங்களுக்கு வரலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் கேட்குறாரு இதுக்கு வந்து க்யூரே இல்லையா அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக என்னால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஹீரோவுக்கு இப்போ பவர் லெவல் கம்மியாக இருக்கிறதால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பில் வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கண்டிப்பாக நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பில்லை செஞ்சு கொடுத்து உங்களை கம்ப்ளீட்டாக நான் க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பா. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறேன், நீ சீட்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவருடைய மாஸ்டரை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட மாஸ்டர் 5வது லெவல் அல்கெமிஸ்டாக இருக்காரு, அவர் 5th லெவல் டிவைன் பில்லாம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய மாஸ்டர் பேரை கேட்டோன்னே ஹீரோக்கு இந்த பேர் எங்கே நான் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆள் அல்கமி அசோசியேஷன் முன்னால் முட்டி போட்டுட்டே இருந்திருக்கான், காரணம் அங்கே வந்து சேரணும் அப்படி சொல்லிட்டு. ஹீரோவும் அந்த டைமில் அல்கமி ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்திருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துருப்பான். அவர் அதெல்லாம் கேட்டு அல்கமி டெஸ்ட்லலாம் பாஸ் ஆகி அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட மாஸ்டர் கிட்ட அவர் ரிப்போர்ட் பண்ணிடுவார். இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஹீரோ பார்த்தா லெவல் அல்கமிஸ்டாக இருக்கான் இல்லையா, அதனால் அல்கமி அசோசியேஷன்லேருந்து ஹீரோக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாதம் 5 லட்சம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு எந்த கடையில் போய் வாங்கினாலும் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் பொண்ணுக்குலாம் பயங்கர சந்தோஷமாக போயிடுது. இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவர் ஹீரோக்கு ஒரு பில்லுமே கொடுக்குறாரு, இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பவர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான், ஏன்னா எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி பில் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த அல்கமி அசோசியேஷன்லேருந்து ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்துவாங்க, அது இன்னும் ஒரு 6 வருஷத்தில் வரப்போதும், அதில் நீயும் கலந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்போ ஹீரோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதாவது எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்குவாங்க, கலந்து ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு பயங்கரமான ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர் கலந்துக்குவாங்கன்ற விஷயத்தை அவர் திரும்பவுமே வந்து சொல்கிறாரு. உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் வந்து கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து ஹெட் கேட்குறாரு என்ன சூப்பேட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஓகே கலந்துக்கிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ கலந்துக்கிறனா அங்கே இருக்கிற மொத்த பேர் வாயை புழக்க போகிறாங்க, நீ பில் செய்கிற மெத்தடை பார்த்து உன்னோட ஃபயர் கண்ட்ரோலை பார்த்து உன்னோட திறமையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜாஸ்மின் பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா
நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், சரி எல்லாருக்கும் பசிக்கோ சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவை கட்டினா ஹீரோ அந்த பில்லை எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து பிரேக் த்ரூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ ஹீரோ எந்த லெவலில் பிரேக் த்ரூ பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கிரேட் வாரியர் லிமிட் தான் அந்த ஹீரோ இப்போ பிரேக் த்ரூ பண்ண போகிறான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து கல்டிவேஷன் பண்ணி முடிக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே பிரேக் த்ரூ வந்து பண்ணி முடிச்சிடறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்னோட பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கதவை அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணி விட்டுறான். ஹீரோ இப்போ தான் அவங்க சொன்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான், கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கை ஃபயர் ஏழை விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேள்விப்பட்டிருப்பாள். அந்த ஏழமும் இன்னைக்கு நைட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே வந்து அவங்க கிட்ட போவான். ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, என்ன சூப்பேட்டியா நீ வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்ட போல அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றான்னா இவர் கொடுத்த பில் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படி சொல்றான். அப்போ அவர் கேட்குற தம்பி உன்னோட வயசு தான் என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் 16 அப்படின்னு. அதை கேட்டோடனே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. 16 வயசுல இந்த மாதிரி ஒரு திறமசாலியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாராட்டிட்டு இருக்காரு. ஹீரோவோட மாஸ்டரை பற்றி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா என்னோட மாஸ்டரை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறான். அதாவது ஹீரோக்கு ஏதுங்க மாஸ்டர், ஹீரோக்கு அவனே தான் மாஸ்டர். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் ஏலத்துக்கு டிக்கெட் வாங்க சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறா. அவருமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டப்பா அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஹீரோ அந்த டிக்கெட்டை வாங்கினோடனே என்ன சொல்கிறேன்னா சரி நான் வந்து ஏலத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ போய்கிட்டு இருப்போனா லிங்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்பு விட்டு வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா நீ வந்து எங்கேயும் போவதே என் கூட இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோ அந்த ஏலம் வேறு இடத்துக்கு போயிடுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு 2 கார்ட்ஸ் வெளியே நின்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பிரைவேட்டாக ஒரு ஏலம் நடக்க போகுது, அங்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறா நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் எடுத்து காட்டுறான். அப்போ அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகணும் டைம் இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா எனக்கு வந்து இங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் பேச வேண்டியது இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதை கேட்டோடனே சரி வாங்க எல்டர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவை அந்த எல்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த எல்டர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து இந்த பிரைவேட்டாக ஒரு ஏலத்துக்கு வந்திருக்காரு, இவர் வந்து ஏதோ வந்து பிஸ்னஸ் டீல் உங்ககிட்ட பேசணும் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ அவருமே வந்து கேட்குறாரு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு 20 டாப் கிரேட் பில்லை வந்து நான் ஏலத்தில் விடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 20 டாப் கிரேட் பில் இருக்கா அது ஃபஸ்ட்டு என்கிட்ட காட்டு அப்புறமா வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த பில் எடுத்து வந்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, இது நல்ல டாப் கிரேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஆக்ஷன் அதாவது அந்த பிரைவேட் ஏலம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து தீர்மானிச்சது தான், என்ன வந்து எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க என்னென்ன ஏல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நான் எங்கள் பாஸ் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேரில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். லிங்கரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேரில் போய் உட்காருவா. உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீ எடுத்து குடிப்பான். ஆனால் அவளுக்கு அந்த டேஸ்ட்டே சுத்தமாக வந்து பிடிக்கல. அந்த எல்டரோட பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ ஹீரோக்கு அந்த பொண்ணோட அந்த ஸ்பிரிட் எனர்ஜி பயங்கர வித்தியாசமாக வந்து தெரியுது. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட, இவங்க தான் என்னோட பாஸ் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அவனோட அந்த பிள்ளைலாம் நீ வந்து எவ்வளோ கோல்டுக்கு எனக்கு விற்கலான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட்டில் எந்த பிரைஸ் போதும் அப்படியே கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த பிள்ளை நான் ஏலத்தில் விட்டேன்னா விற்றதுலேருந்து 10% கமிஷன் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டு மிச்ச பில்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க 2 பேரோட பவரும் 2 பேருக்கு மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிது. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இன்னைக்கு நைட்டு ஏலம் நடக்கும் இல்லையா அந்த இடத்துல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறேன். ஹீரோ அங்கே வந்து போனதுக்கப்புறம் அந்த எல்டர் லேடி கிட்ட கேட்குறாரு நீங்கள் அந்த பையன்கிட்ட எதாவது தப்பாக நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை, ஆனால் அந்த பையன் மேலே எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த டைமில் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோவுமே அந்த லேடியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த லேடியோட பவரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த லேடி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பல வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சாக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா பார்த்துங்களேன். அப்போ இந்த 2 குண்டு பசங்க வந்து ஹீரோட அப்பா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாங்க அவனுக்கு 2 பேரும் ஹீரோட சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களே அவனுக்கு தான் எங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கின கடன் உங்களால் கொடுக்க முடியலனால இந்த மாதிரி ஏலத்துக்குலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட ரொம்ப ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்கானா நான் சொன்ன டேட்டுக்குள்ளே காசை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த குண்டு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி காசை திருப்பி கொடுக்க முடியலன்னா உன்னோட பொண்ணை வந்து எங்ககிட்ட அனுப்பி விடுச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவில் பொறுக்க முடியாது. ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை தூரத்துக்கு கிடச்சிருவான். அப்போ அவனை ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடியை போட்டு விட்டுருவான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது அந்த எல்டர் வந்து கேட்குறாரு என்னப்பா அங்கே பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்பானா இவங்க வந்து ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னால் வந்து கேட்க முடியல அதான் கொஞ்சம் தட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா சரி பிரச்சனைலாம் பண்ணாதீங்க ஏன் ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாரும் அவங்க இடத்துல போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு தான் பயங்கர டவுட் யார் இவர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு அவங்க இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க ஏலம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஏலத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்தோட ஹெட் இருக்காங்க இல்லையா அந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க அழகை பார்த்து அந்த இடத்துல இருக்கணும்னா அப்படியே ஜொல்லு விட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அந்த சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து இறங்கி வந்து ஸ்லோ மோலாம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற
பாதி பேருக்கு மேலே அங்கே ஏலத்துக்கு வந்தானுங்களா இல்லை அந்த பொண்ணை பார்க்குறது வந்தானுங்களானே தெரிலங்க. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க அங்கே. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிக்விட் தான் வந்து ஏலத்தில் விடுது. இது வந்து ரொம்ப ஒரு லோ கிரேடான லிக்விட்னே வந்து சொல்லலாம். ஹீரோனா சொல்லிட்டு இருப்பான், இது ஒரு குப்பை, இதெல்லாம் மாடா இங்கே ஏலத்தில் விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 கோல்டுக்கான ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அப்படியே கேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கொண்டா நிறுத்துவானுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அதை 1.5 லட்சத்துக்கு வாங்குறாரு. ஹீரோக்கு பயங்கர சக்கை இது. ஒருவேளை அப்பா நம்மளுக்கோசம் தான் வாங்குறாரு அதை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஏலத்தில் விடுவாங்க. அதை ஏலத்தில் விட்டவனே அங்கே இருக்கிறவங்க என்ன காட்டுத்தனமாக அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ கண்டுபிடிச்சிடறான், அடா இந்த பொண்ணு பார்த்தனா எல்லாரையும் அழகுல மாய்க்கி இந்த மாதிரி ஏமாற்றி வச்சிருக்காளே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி அப்படியே காசை நான் தரேன் நீ தரேன் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஹீரோட அந்த 20 பில்லுமே ஏலத்துக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறான்னா அதுலேருந்து ஒரு பில்லு எடுத்து அதுக்கு ஒரு முத்தம் மட்டும் தான் கொடுப்பா, அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே அடிச்சுட்டு சாவ ஆரம்பிச்சிடறானுங்க. எனக்கு கொடுங்க அதை எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்டிங் ரேட்டே 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 5 மில்லியன் கோல்டு காயின் போயிட்டே இருக்காருங்க. இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே வந்து தெரியலங்க. அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துட்டா அப்படின்றதுக்கோசரம் இவனுங்க மட்டும் மில்லியனில் தூக்கி போயிட்டு நிறுத்துறானுங்க. சரி விட்டுருங்க, அப்படியே விட்டுருவோம் இவனுங்களாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பில் அந்த குயின் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க 8 மில்லியன் கோல்டு காயினுக்கு வந்து வாங்கிடுவானுங்க. கூடவே அந்த பொண்ணு ஒரு ஃப்ளைங் கிஸும் கொடுத்து அனுப்புவா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு அடுத்த பொருளை ஏலத்தில் விடுது. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டேலிசம் பேப்பர் மாதிரி இருக்குது. அது பயங்கர பவர்ஃபுல்லானது, ஏதோ சோல் டைப்பு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப சாக்கில் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வந்து நோட் பண்ணுறான், அந்த டேலிசம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஹீரோ வந்து அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா 5 மில்லியனுக்கு கேட்குறாங்க. 5 மில்லியன் கோல்டு காயினுக்கு கேட்பான். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டிக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் கோல்டு காயினுக்கு வேற ஒருத்தனுங்க வந்து கேட்குறானுங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு டெட் சோல் டேலிசம், அதனால இது வந்து கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் இதை பற்றி ரொம்ப சின்சியராக அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை 7 மில்லியன் கோல்டு காயினுக்கு வந்து கேட்டார். அதை பார்த்தவனுங்க பயங்கர சக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற எவனும் அதுக்கு மேலே அதை கேட்கவே இல்லை. ஹீரோக்கே அந்த டெலிசம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துடுது. அப்போ ஹீரோ வந்து காசு எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அவனோட 20 பில் வித்துச்சு இல்லை 8 மில்லியன், அதுலேருந்து 7 மில்லியன் எடுத்துக்க சொல்லுவான். இதை கேட்டோடனே அந்த குயின் ஃபேமிலியானங்க சக்காயிடுறாங்க. அப்போ இவன் தான் அந்த 20 பில்லை வந்து இங்கே ஏலத்தில் விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொருள் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட போகுது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பற்றி அந்த இடத்துல பயங்கரமாக அந்த பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள்னே வந்து சொல்லலாம், இதோ உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சோடை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருது. அந்த சோடை பார்த்துட்டு வந்து எங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கர சக்காயிறானுங்க. இந்த சோடை பற்றி அப்புறம் அந்த பொண்ணு முழுசாக வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இந்த சோடை வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடுக்கு பில்டப் மேலே பில்டப்பாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவனுங்களும் ஆமாம் அந்த சோடு பவர்ஃபுல்லாக இருக்கும் போல் அப்படிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த 2 குண்டு பூசணிக்கா இருக்கானுங்க இல்லையா, அதாங்க ஹீரோட அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணானுங்களே, அவனுக்கு தான் ஃபஸ்ட் ஆரம்பிப்பானுங்க 10 மில்லியன் சொல்லிட்டு அப்படியே 11 12 13 சொல்லிட்டு 16க்கு போகுது. மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்கோ. அந்த சோடை பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் கோல்டு காயினுக்கு இந்த அல்கமி அசோசியேஷன்லேருந்து ஹீரோ செக் பண்ணுறதுக்கு வந்திருந்தாரு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவார். அங்கேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, பெரிய பணக்காரர் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஏலத்துக்கு விடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதை ஒரு 20 மில்லியன் கோல்டு காயின் வந்து கேட்டுறாரு. இதை கேட்டவனே அங்கேருந்து எல்லாம் பயங்கர சக்காயிடுறான். யாரா சாமி இவர் எடுத்தவனே 20 மில்லியன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எடுத்தவனே 20 மில்லியன் கேட்டுட்டாரு இல்லையா, அந்த ஒரு சாக்கில் இருக்கானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. அதாவது கடைசி பொருளை வந்து ஏலத்தில் விட போகிறாங்களா, அது எந்த பொருள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீரோ அதை தேடி தான் இங்கே வந்தானே. ஸ்கைஃபயர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் அது. அந்த பொருளை பார்த்து இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆச்சரியத்தோட ஆச்சரியமாக ஒரு டக்குன்னு ஒரு 30 மில்லியன் கேட்டுறாரு. அதே மீறி ஒருத்தர் 31 கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக 40க்கு போய் நின்னுறாரு. 40 மில்லியன் அங்கிறதா எல்லாரும் அப்படியே வாயை பொழந்துடுறானுங்க. யாரா சாமி இவனை எங்கேந்திரா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் இதை விலை ஏற்றி கேட்கலன்னா நான் வந்து இந்த பொருள் அவருக்கே வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடைசி ஒரு டைம் வந்து கேட்கும். எவனும் அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொருளை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த ஏலமும் பார்த்தீங்கன்னா இத்துடன் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடையா சத்திரம் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்புறான். ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போவான், அந்த பொண்ணுகிட்ட தான் வந்து போகிறான். ஏன்னா மிச்ச காசு வாங்கணும் இல்லையா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போல. ஹீரோ போன உடனே கணக்கு சொல்ல ஆரம்பிக்குது. உங்களோட பில் 8 மில்லியன் வித்துச்சு, அதில் நீங்கள் 7 மில்லியன் வாங்கிட்டீங்க, எங்களோட கமிஷன் போக மீதி 2 லட்சம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வேற மாதிரி பேசுது. அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுனா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த எல்டர் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ இந்த பொண்ணு அவர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நார்மலான பர்சன் கிடையாது, கண்டிப்பாக இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இந்த லூசு பசங்களுக்கு யார்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு ஒரு விவசாயம் இல்லைங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அது என்ன சொல்கிறானுங்க தெரியுமா, ஒழுங்கா நீ வாங்கின அந்த 3 ட்ரெஸ்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கும், ஆனால் அதை பார்க்கறதுக்கு தான் உன் கண்ணு திறக்காது அப்படின்ற மாதிரி ரைமிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட வழிப்பறி பண்ணுறீங்க, சரி ஓகே, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இதே மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அல்கமிஸ்ட் பேச்சை எடுத்து நீட்டுறாரு. அதை பார்த்தவனே அவனுங்களுக்கு வாயே திறக்க முடியல, வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது, காற்று தான் வருது. ஒரு 4th லெவல் அல்கமிஸ்ட் அப்படி சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடானுங்க. இவர் நினச்சா நம்ம ஃபேமிலியெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் போட்டு தள்ளிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்க சொன்ன டைலாக்லாம் அவர் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன சொன்னீங்க, அதாவது நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கும் அதை பார்க்க என் கண்ணு திறக்காதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு பாருங்க. ஒரு பேர் காலில் இருந்து கதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஐயோ சாமி எங்களை விட்டுருங்க தெரியாதனமாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைஞ்சிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண தப்புக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லுங்கள், நாங்கள் வந்து செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்படியா நான் அன்றைக்கி வாங்கின ட்ரெஷர் மொத்தமாக வந்து 80 மில்லியன் கோல்டுக்கான ஆச்சு. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் உயிர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 80 மில்லியன் கொடுத்துட்டு உங்கள் உயிரை வந்து காப்பாற்றிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவனுங்களுக்குலாம் 80 மில்லியன்னொடனே அங்கே மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாள் டைம் கொடுக்குறாரு. 5 நாள் எடுத்து வந்து கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா 6வது நாள் சூரியன் உதிக்கும் உங்கள் கண்ணு திறக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. என்ன ஒரு டைலாக், இவனுங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்களா. இப்போ இவனுங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காசு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 5 நாளில் 80 மில்லியன் கோல்டுக்கு எனக்கு எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் அந்த பைத்தியக்காரத்தனமான பிளானையே போடுவானுங்க. தனக்கு தனியாக குழி வெட்டிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவனுங்க 3 பேர் சேர்ந்து அதை தான் பண்ணுறானுங்க. ஹீரோட ஃபேமிலி மேலே கை வைக்கலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. ஹீரோட ஃபேமிலி கிட்ட ஒரு மைனிங் இருக்கு, அதில் இருக்கிற பொருள்லாம் நம்ம தோண்டி விற்றோம்னா கண்டிப்பாக வந்து 5 நாளுக்குள்ளே வந்து 80 மில்லியன் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இப்போ எப்படி அந்த இடத்த பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிளானை போடுறானுங்க தெரியுமா. ஹீரோட ஃபேமிலியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதாங்க, இவனுக்கு வந்து பெரிய குழியாக வந்து வெட்டிக்கிட்டானுங்க. கண்டிப்பாக அவனுங்களை இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு தான் ஸ்கெட்சை போட்டிருப்பானுங்க போல. ஹீரோட அப்பா காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பின்னாலே வந்து துரத்திக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவருக்கு முன்னாலுமே வந்து நின்றுக்கிறான். அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவருமே வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு போறாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமாக அங்கே டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பவுமே வந்து அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் எப்படியே டிஃபெண்ட் பண்ணிடுவார். அவன் 3வது தடவை திரும்ப அட்டாக் பண்ணி அவர் அந்த இடத்துல பயங்கரமாக டேமேஜ் பண்ணி விட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற டெக்னிக் வச்சு அவன் யார் எந்த ஃபேமிலி சேர்ந்தா சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல பயங்கரமாக துரத்திட்டு போய்கிட்டு இருக்கா. அவங்கள நான் கொல்லாம வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த குண்டு புயலுமே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்து பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு பிளானை போட்டிருக்கோம், அவனை போட்டு தள்ளிட்டு உங்கள் இடத்த வந்து நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆள்கிட்ட சொல்லி அவரை போட்டு தள்ளவும் சொல்லிடுவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ அங்கே வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொல்ல போனாலே அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளிடுறான். ஹீரோ அந்த இடத்துல பார்த்தோன்னே அந்த குண்டு போய் பயங்கரமாக வந்து பயந்துடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அங்கே தப்பிச்சு போகலாம் வந்து விட மாட்டான். அப்போ அந்த குண்டு பையன் பயத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் யார் தெரியுமா, எனக்கு கொண்டனா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுமா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், டேய் நீ என்ன என்னையே வந்து மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லப்போ நான் உன்னெல்லாம் மிரட்டலாம் வந்து செய்யலை, நீ மட்டும் என்ன உயிரோடு விட்டுனா நீ என்ன கேட்டாலும் தரேன், எவ்வளோ ட்ரெஸ்டானாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த குண்டு பையன் பயத்தில் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுவான். அந்த மாதிரி சூ ஃபேமிலியை கொல்லத்துக்கு நானும் அப்புறம் அந்த ஹார்ன் ஃபேமிலி எல்லாருமே வந்து சேர்ந்து தான் முடிவு போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் வளரிடுவான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல உயிரோட வந்து போக விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா ஹீரோ கிட்டே போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அது அவங்க பையன் தான்றது அவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லையா, அதனால ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த இடத்துல ஒன்றும் பயங்கரமான டேஞ்சர்லாம் வந்து இருக்கு, சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவர் கேட்குற இந்த இடத்துல என்னப்பா டேஞ்சர் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துக்கு இந்த அக்கா வராங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, அந்த ஏழை இடத்தோட ஓனர் இவங்க தான் அது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் அங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு. ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அவர் போக விட மாட்டாங்க, அவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டாலே, அவன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து தடுத்துடுவான். அதுக்கப்புறம் அந்த அக்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா நீ வந்து அவரை காப்பாத்துறியா, முடிஞ்சா காப்பாத்தி அப்படின்ற மாதிரி திருப்பவுமே ஹீரோட அப்பா அந்த இடத்துல பெரிய அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குறுக்க பூந்து அந்த அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பலமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் பின்னால் போகணும்னு வச்சிங்களேன். இந்த அக்காவுக்கு ஹீரோட போரை பற்றி முழுசாக வந்து தெரியலங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ ஏதோ கொஞ்சோண்டு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோ கிட்ட அந்த இடத்துல வளைஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவானா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து சொல்லிடுவான். அப்புறம் அக்கா என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரிப்பா தம்பி ரொமான்ஸ்லாம் தேவையில்ல, டேரெக்டாக ஃபைட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைட்டுன்னு வந்துட்டா ஹீரோ தான் நாங்கள் மாசு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமாக அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுக்குலாம் சாக்கு, என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டன் வந்துட்டு ஹீரோட கை மட்டும் தான் வாங்கியிருக்கும். ஆப்போனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கி போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே அந்த இடத்துல சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குது. அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹீரோ கூட வந்து ஈக்குவலாக வந்து சண்டை போகிறாங்கன்னே வந்து சொல்லலாம். அவங்க வந்து என்ன வச்சு இருந்திருப்பாங்கன்னா, ஹீரோக்கு வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டவங்கள அந்த இடத்துல கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதனால அவங்க வந்து சாக்கில் இருக்காங்க. நான் நினச்ச பக்கல்ற தம்பி நீ இந்த அளவுக்கு வந்து சண்டைலாம் போடுவியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட அப்புறம் அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த அளவுக்கு சண்டை போடுறத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சான். ஆனால் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தான் திருப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன். திருப்ப பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து சண்டை போக ஆரம்பிச்சிருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பவர்ஸ்ல யூஸ் பண்ணி அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ செயின் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த
அந்த சங்கிலி யூஸ் பண்ணி கரெக்டாக அவங்கள அந்த இடத்துல கட்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சோடை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர வச்சு அவங்கள அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுறான். அவங்க அந்த செயினில் லாக் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வர வச்சு அந்த சோடை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய சோடை பார்த்தீங்கன்னா அவங்களால ரொம்ப நேரத்துக்கு அங்கே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா இன்னும் கொஞ்சம் அந்த சோடுக்கு வந்து பவரை கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்றிடுறான். அவங்க பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டஸ்ட் ஆகிடுது. அவங்களுக்குமே அந்த இடத்துல செம்மாடி விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு மேலே ஏதோ ஒரு டாலிசத்தை யூஸ் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன போ வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டினா அந்த அக்கா திருப்ப வந்து மயக்கத்துலேருந்து ஏன் சொன்ன என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே என்ன என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட லைஃப் அண்ட் டெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டான்றதான் அப்படி சொல்லுவேன். அவங்க அதை நம்ப மாட்டாங்களா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டேலிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். அப்படியே அந்த பவர்ஸ்லாம் வந்து அவங்க என்னென்ன பண்ண ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹான் ஃபேமிலி தான் ஹீரோட அப்பா கொள்றதுக்கோசரம் இவங்க கிட்ட வந்து காசு கொடுத்துருக்காங்க. அதையுமே அவங்க வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்னா அவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமும் எதுக்காக நீ என்ன வந்து கொல்ல ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ரத்தமும் ஹீரோட ரத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமா, அதனால ஹீரோட ரத்தத்துக்கோசரம் ஹீரோ வந்து போட்டு தரலன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி தான் நிறைய பேரை கொண்டு நீ அவங்க ரத்தத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு அர்த்தம் இதான். ஏன்னா ஹீரோவை போட்டு தரலன்னு அவங்க முதல்ல முடிவு பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ யூஸ் பண்ணுற பொருளை வச்சு பார்க்கும்போது நீங்கள் 9 இன் பாடி வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த கல்டிவேஷன் வந்து முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். அவங்கள பற்றின விஷயத்தெல்லாம் ஹீரோ வந்து அங்கே கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பயங்கர சாக்காக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை நான் வந்து சரி பண்ணுறேன், உங்களுக்கு நான் அந்த டெக்னிக்கை ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து சூ ஃபேமிலியை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க அங்கே நடந்த எல்லா பிரச்சனையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க போயிட்டு 4th லெவல் அல்கமிஸ்ட் கிட்ட பிரச்சனை பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த அல்கமிஸ்ட் வந்து எங்க கிட்ட காசு கேட்டது. அந்த காசுக்காக வந்து சூ ஃபேமிலியை கொல்ல இவங்க முடிவு பண்ணுது. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோ கிட்ட அந்த இடத்துல வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் இன்னும் ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். உடனே அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீ எனக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் தான் உன்னால் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டும் போது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மாஸ்டர் நான் உங்களுக்கு மட்டும் தான் உண்மையாக இருக்கேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அக்கா கிட்ட அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வந்து சூ ஃபேமிலிக்கு மறைமுகமாக வந்து நீ ஹெல்ப் பண்ணணும், சூ ஃபேமிலிக்கு எதுவுமே வந்து ஆக விடாமல் நீ தான் வந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் வந்து யாருக்குமே வெளியே வந்து தெரியக்கூடாது, இதையுமே நீ வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள வானுமே வந்து பண்ணுறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இங்கே ஆமாவும் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே ஏதாவது ட்ரிக் பண்ணி அந்த ஏமாத்தலாம் சொல்லிட்டு நினச்ச உன் சாவை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிலாம் வந்து பயங்கரமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஓகே மாஸ்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அந்த குண்டு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கதைக்கிட்டே போய் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி சூ ஃபேமிலி ஹெட்டை வந்து கொல்ல முடியல, ஒரு மாஸ்க் போட்டு வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு தகவலுமே சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அந்த ஆண் ஃபேமிலி வந்து இன்னும் 10 நாளுக்குள்ள நான் முடிச்சு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதை கேட்டோன்னே அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் நம்ம சூ ஃபேமிலியை உடனே வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த தகவலெல்லாம் அந்த இடத்துல சொல்லி முடிச்சோடனே அவன் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பத்தி ஏறி ஆரம்பிக்குதுங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு திருப்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்குலாம் வந்து போயிருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு என்னப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா. அப்போ ஹீரோ சொல்கிறான் நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தான் சொல்லுவான். அப்புறம் கையில் என்ன அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்பான். அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ப்பா, அப்புறம் ஒரு மாஸ்க் போட்டவர் வந்து என்ன காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி ஹீரோ காப்பாற்ற ஹீரோ கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அந்த ஏலத்தில் ஒரு லோ கிரேட் லிக்விட் வாங்கினார் இல்லையா, அது ஹீரோ கிட்ட தான் இப்போ எடுத்து கொடுக்குறாரு, இதை யூஸ் பண்ணி நீ கல்டிவேஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்து கொடுக்குறோம் அவங்க மெடியன்ஸ்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கோசரம். அதை சாப்பிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த உடம்புல இருந்து அந்த மெடியன்ஸ் பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு, என்னோட பொண்ணுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைலாம் இப்போ சரியாக போகுது அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு. அவங்க உடம்புல இருந்து அந்த மெடியன்ஸோட பிரச்சனை எல்லாம் சரியாக வருது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல பிரேக் த்ரூமே வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருச்சு. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா சிஸ்டர் நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அவங்க சிஸ்டருக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல. உடனே போயிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு 2 ரொம்ப வேல்யூபிளான பில்லை வந்து எடுத்து காட்டுறான். இது உங்களுக்கு தான், நீங்கள் சாப்பிட்டு பிரேக் த்ரூ பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஹீரோ அவங்கள அதை சாப்பிட வச்சிருவோம். அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த பில்லை சாப்பிட்டதால நீங்கள் 3rd வாரியர் லெவலுக்கு நீங்கள் பிரேக் த்ரூ ஆவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக போயிருது. ஹீரோ சிஸ்டரோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹீரோ அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் உடம்புல ரொம்ப நாளாக ஒரு இன்ஜுரி வந்து இருக்கும். ஹீரோ அதை குணப்படுத்துறதுக்காக ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட கொடுக்குறேன், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக், ஏன்னா இது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து அப்படியே கல்டிவேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல இந்த
பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரியாகி அவரும் அந்த இடத்துல இப்போ பிரேக் த்ரூ பண்ண போகிறாரு. ஹீரோட சிஸ்டர்லாம் பயங்கர சாக்காயிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும்குள்ளே வந்து பிரேக் த்ரூ ஆகி போகிறாரு. ரொம்ப நாளாக அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அவரால் வந்து கல்டிவேஷனே வந்து பண்ணியிருக்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹீரோட அப்பாலாம் அந்த இடத்துல பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அவர் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மகனே அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு நான் பில்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து கேட்குறாரு ராங்ஸியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கிட்ட இவங்க 2 பேருக்கும் ஆயிருந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி வந்து பேசியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா இப்போ ஹீரோயிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாமே, நான் வந்து இப்போ கொஞ்சம் கல்டிவேஷன்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பிரச்சனையை பற்றிலாம் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது எல்லாமே அவரோட தப்பு தான்ற மாதிரி வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி இந்த பிரச்சனையை விட்டுட்டு வாங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், நம்மளோட பார்ட்ஸ்லாம் திரும்ப கிடச்சிருக்கு, இன்னைக்கு போயிட்டு நம்ம இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நாள் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் இவங்க வந்து அங்கேருந்து போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹோட்டலுக்குமே வந்து இவங்க போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுமே போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா மோ ஜியாமிங். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, டேய் உங்களுக்குலாம் இங்கே என்னடா வேலை, இங்கே வந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பாவை பார்த்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மூ ஃபேமிலிக்கு சொந்தமான ஹோட்டலாமா. அவனுமே பார்த்தீங்கன்னா மூ ஃபேமிலியை சேர்ந்தாலும் தான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உங்களெல்லாம் யாரா எங்களோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டது, உங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்தே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்க மூ ஃபேமிலி ஒரு சாதாரணமான ஃபேமிலி தான், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி எங்கள் சூ ஃபேமிலி வந்து எதிர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சூ ஃபேமிலியில் எப்பயோ ஒரு சுத்த வேஸ்ட் ஃபேமிலியாக மாறிடுச்சுரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வராங்க. அந்த ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹைட்டாக ஆள் பார்க்க பல்காக இருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் மாஸ்டர் ரிலேமில் இருக்காரு. அதை பார்த்தோன்னே அங்கேருந்து அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவரை போயிட்டு அந்த இடத்துல வரவேற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கிட்டலாம் வந்து பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லை அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ நேரமாக ஓரா பேசிக்கிட்டு இருந்தாலே வாய் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு இவன் பறக்க விட்டுறான். அப்போ ஹீரோ அவங்ககிட்ட வந்து டெலிபதி மூலியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அவன் என்கிட்ட ஓவரா பேசுறதுக்கோசரம் அவனை முன்னால் வந்து முட்டி போடவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். ஹீரோ சொன்ன உடனே அவனுமே வந்து சொல்லிடுறான், டே ஒழுங்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேள்ற அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. அவன் பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் அவனே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான். சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூ ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்குள்ள வந்து கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப நேரமாக அதே மாதிரி கன்னத்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்ப போகிறான். அதாவது ஹீரோவுக்கும் அங்கே நடந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் சிஸ்டரையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுறான். ஹீரோட அப்பா ஹீரோயிட்ட என்ன கேட்குறாரு, அந்த பவர்ஃபுல்லான ஆள் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஓன் ஃபேமிலியோட ஹெட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஓன் ஃபேமிலியோட ஹெட் எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக வந்திருக்காராமா. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட சிஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓன் ஃபேமிலியோட லீடர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட இருக்க அந்த இரும்பு சுரங்கத்தை வந்து இன்னும் பெருசாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து எங்களோட அந்த இரும்பு சுரங்கத்தை டெவலப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிளான்லையுமே வந்து இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த ஹோன் ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த சுரங்கத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு எல்லாமே நாங்களே வந்து பண்ணிக்கிறோம், நீங்கள் எந்த ஒரு காசுமே வந்து கொடுக்க தேவையில்ல, சொல்லப்போனால் நீங்கள் இதுக்கப்புறம் எதையுமே வந்து செலவு பண்ண தேவையில்ல, செலவாகிற காசு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம், வர இன்கமில் வந்து நம்ம வந்து ஒரு டீல் போட்டு ஆளுக்கு இவ்வளோ சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோடனே ஹீரோட அப்பாவுக்கே வந்து ஷாக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நானே வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அவரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோவாக இருக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன கெஸ் தான். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லிட்டு போயிருங்க. அந்த ஹோன் ஃபேமிலியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து தயாராக வந்திருக்காரு. இன்னைக்கு இவங்க கூட அந்த டீலிங்கை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து போயிருந்தோம், அது உங்களோட ஹோட்டலாக தான் வந்து இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் நீங்கள் மோ ஃபேமிலிக்கு வித்துட்டீங்களாமே, அங்கேருந்து அவன் எங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து பயங்கர கடுப்பாயிடுறாரு. அவன் அந்த மாதிரி அப்போனா இருங்க அவங்க ஹெட்டுக்கிட்டே நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா கிட்ட, சரிப்பா இவர் வந்து ஏமாற்ற மாட்டார் தான் வந்து நினைக்கிறேன், இவர் கூட வந்து டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அந்த ஹோன் ஃபேமிலியோட லீடர் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்லாம் கையோடய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அதை ஹீரோட அப்பா கிட்ட கொடுத்து இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து அந்த மாதிரி அந்த அகாடமியில் படிக்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவை பற்றி பயங்கரமாக வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லை அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த அகாடமியில் சேர்றதுக்கான எக்ஸாமை பார்த்தீங்கன்னா எழுத போகிறாங்களாம்மா, உங்கள் ஃபியூச்சரில் இந்த அகாடமிக்குள்ளே வந்தால் நீ வந்து பார்த்துக்கோ என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. ஹீரோட அப்பா என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு வந்து எங்க கூட இப்போ கான்ட்ராக்ட் போடுறதால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹுவான் ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா லாஸ் ஆகதான் வந்து செய்யும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைனை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யாரோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்ததா இருக்கணும். அப்போ ஹீரோட அப்பா சொல்றாரு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவர் கண்டிப்பா அந்த சிட்டி விட்டு வெளியே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து நம்மளுக்கு மறைமுகமா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, சிஸ்டர் தான் இப்போ அவங்களோட பவர்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து கெயின் பண்ணிட்டாங்கல்ல, நான் வேணா அகாடமிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். அவங்க அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் வந்து எல்லாரும் வந்து ஜாலியாக அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீட்டை காட்டினா அந்த இடத்துல இருந்து பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டர் தான் அந்த பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவங்க சிஸ்டர் அந்த இடத்துல பாராட்டிக்கிட்டு இருக்கா, நீங்கள் 3 ஸ்டார் வாரியர் ரூமுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு சிஸ்டர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நீ கொடுத்த பில்லு தான் காரணம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை உங்கள் ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டரை வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போகிறான். யாரோட பர்த்டே பார்ட்டினா கிரீனோட பர்த்டே பார்ட்டி தான். ரொம்ப எபிசோடுக்கு முன்னால் கிரீன் வந்து அதை சொல்லியிருப்பா. குயின் ஃபேமிலி வாசல் முன்னால் போன உடனே ஹீரோட சிஸ்டர் சாக்காயிராங்க. குயின் ஃபேமிலியில நம்ம பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட கிளாஸ்மேட் கிரீனுக்கு தான் வந்து பர்த்டே, அவ குயின் ஃபேமிலியோட ஹெட்டோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போவான். வெளியே இருந்தவர் வந்து கேட்குறாரு, நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்றேன்னா, ஆமா எங்களை கிரீன் தான் வந்து இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உடனே அவர் கேட்குறாரு, நீங்க தான் அந்த சூபேட்டின் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அங்கே மரியாதையே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு இருக்காரு. எங்க எங்களீடி வந்து பர்த்டேக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட சிஸ்டர் ஹீரோட்ட கேட்குறாங்க, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோனா நீங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பான். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஏழரை பிடிச்சும் வருவான். இவன் யார் பார்த்தீங்கன்னா கிரீனோட பிரதரு. அவன் வந்து ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான், இவங்க 2 பேரும் அவனோட ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இவன் தான் நான் கட்டிக்க போறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்து அவங்க தான் மொத்த பேரும் வந்து சாக்காயிருவானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அப்போ ஹீரோயின் கண்ணை கட்டுறாங்க, டேய் ஒழுங்கா கட்டி போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரிமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்குவேன். அதை பார்த்து பூரா பேரும் அங்கே சாக்கில் இருப்பானுங்க. கிரீனோட பிரதரால பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா, இது எங்களை நம்ப சொல்றியா, அடுத்த வாட்டி நடிக்கிறதுக்கு ஆளை கூட்டின்னு வரதா இருந்தால் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளை கூட்டிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, டேய் ஒழுங்கா அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, அப்பா நான் தாப்பா குயின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு கையை கொடுப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூபேட்டியன் அப்படி சொல்லிட்டு கையை கொடுப்பான் பாருங்க. கிரீன் பிரதரோட கையை பிடிச்சி ஹீரோ அழுத்தி விட்டுறான். வலி தாங்க முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முட்டியை போட்டுறான். உடனே ஹீரோ கேட்குறான், எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சி 2 சுத்தி ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கி தூரம் அடிச்சிருவான். அவன் கீழே விழுந்த உடனே அவனோட ஆளுங்களாம் போயிட்டு தூக்க ஆரம்பிச்சுறாங்க. என்னாச்சு யங் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன சொல்றான், டே நீ என்ன அடிச்சிட்டலடா, நீ இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துறான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து என்ன ஹீரோ யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போ கிரீனோட பிரதர் கேட்குறான், நீ எங்கள் ஃபேமிலிக்கு எதிராக வந்து மாற போறியா என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிடுறான்னா, எல்லாரும் சேர்த்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்றான். அப்போ ஹீரோ வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்போ கிரீனோட பிரதர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, இங்கனா எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அவனை போய் போட்டு தள்ளுங்களா அப்படி சொல்லிட்டு திருப்பி எழுப்பி விட அவனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பன்ஸோட வந்து ரெடியாக இருப்பானுங்க அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு கிரீன் வந்து என்ன பண்ணுறா, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லுவா. அப்போ கிரீனோட பிரதர் போய் கிரீன்கிட்ட கேட்குறான், இவனெல்லாம் நீ தான் வந்து இன்வைட் பண்ண அப்படி சொல்லிட்டு. அப்போ கிரீன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர கடுப்பில் இருப்பா. அப்படியே கடுப்போட போயிட்டு ஹீரோட்ட கேட்குறா, சூபேட்டியா உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு. அதுக்கப்புறம் பிரதர்ட்ட என்ன சொல்கிறான்னா, சூபேட்டியான்னு யாரு கூட தேவையில்லாமலாம் வந்து சண்டை போட மாட்டான், நீ ஏதாவது பண்ணியிருக்க உன் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அவன் கடுப்பாயிருவான். அவங்க அப்பாட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சிட்டாம்பா என்ன அடிச்சிட்டாம்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ கிரீன் சொல்றா, நீ கண்டிப்பா ஏதாவது தப்பா பண்ணிருப்பா, அதனால தான் அடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டவனே அவன் கடுப்பாயிட்டு, ஏமா நீ வந்து என்னோட தங்கச்சி தானே, எதுக்கு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட அப்பா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாரு, நீயே சொல்லு போ சூப்பேட்டு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. இங்க ஒருத்த ஓரோ பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் அவனுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாருங்க. இதை கேட்டவனே அந்த ஆள் பயங்கர கடுப்பாயிரும். தம்பி நீ வந்து குயின் ஃபேமிலிக்குள்ள இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து எங்க பார்த்து பேசுறான், ஹீரோ பத்தினா அவர் கூட அந்த இடத்துல சண்டை தான் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப்லாம் வந்து பண்ணிருக்க, அதுக்கு நீ வந்து உன்னோட லிமிட்டை தாண்டுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்துற மாதிரி தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை அப்படியே ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஹீரோட சிஸ்டர் இப்போ ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்றோம்னா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துறேன் அப்படி சொல்லுவான். ஹீரோயின் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லா தப்பும் எனக்கு தான், எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த தப்புமே வந்து பண்ணலை, நீங்க வந்து பண்றதே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஒரு பயங்கரமாக வந்து கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பவர்லாம் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன், நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல். அவன் போயிட்டு என்ன சொல்கிறான்னா, உங்களோட பையன் மேலே தான் வந்து தப்பு, அவன் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவன் கிட்ட பிரச்சனை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிரீனோட பிரதர் என்ன கேட்குறானா, என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்பா பாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் வந்து அவன் கையை பிடிச்சி திருப்பி விட்டாரான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழியில் பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கிரீனுமே வந்து சொல்கிறா, அப்பா சூப்பேட்டின்லாம் வந்து இன்னசென்ட், நீங்கள் தான் தேவையெல்லாம் பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவருமே பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க, அதுக்கோசரம் அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்புலாம் கேட்க முடியாது, இதுக்கு வேணா நான் ஒரு வழி சொல்கிறேன், அவனோட பையனை கூட சண்டை போட சொல்லுங்க, அவன் ஜெயிச்சிட்டானா நான் என்ன மன்னிப்பு கேட்கறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. இதை கேட்டோன்னே அவனுங்க எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறானுங்க. அப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜாஸ்மினும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுற. ஹீரோவை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாள. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏமா உன்னை நான் மாஸ்டர்னு கூப்பிடக்கூட சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படி சொல்லுவான். அப்போ அதுக்கு அவ சொல்கிறா, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க உங்களை மாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு. கிரீனோட அப்பா வந்து கேட்குறாரு, ஜாஸ்மின் உனக்கு இவரை தெரியுமா அப்படி சொல்லிட்டு. அப்போ ஜாஸ்மின் சொல்கிறா, இவர் எங்களோட அல்கமி அசோசியேஷனில் 3rd லெவல் அல்கமிஸ்டாக இருக்காரு, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவா பாருங்க. இதை கேட்டோடனே அந்த ஆள் பயங்கர சக்க யோசிக்க ஆரம்பிச்சாரான். ஜாஸ்மின் நீ ஒன்றும் பொய் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஜாஸ்மின் சொல்கிறா, இம்பீரியல் சிட்டிலேருந்து இவரை செக் பண்ணுறதுக்கு வந்து அல்கமிஸ்டே இவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு தெரியுமா, நீங்கள் இவரை வந்து எதிர்க்கிறீங்க, உங்களோட ஃபேமிலியும் வந்து காலியாக போகுது, இவருக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அல்கமி அசோசியேஷன் மொத்தமாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஹீரோக்கு அந்த இடத்துல பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போதே எனக்கு மண்டையில் பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா கிரீனோட அப்பா சூப்பேட்டியா நீ 3rd லெவல் அல்கமிஸ்டாக வேற இருக்கு, சரி இந்த பிரச்சனை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிக்கணும்லாம் வந்து நினைக்கல, இதை பெருசாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவான். அவரோட பையனை பார்த்தீங்கன்னா உடனே தூக்கி போட்டு அந்த இடத்துல மிதிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து கடுப்பான அவர் பவர்லாம் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிரீனோட தாத்தா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாரு. மிஸ்டர் சூ எங்களை மன்னிச்சிருங்க, இது எங்கள் ஃபேமிலியோட தப்பு தான், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பண்ண தப்புக்காக நீங்கள் என்ன ஒரு கண்டிஷன் போட்டாலும் நாங்கள் வந்து அதை நிறைவேற்ற தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே அங்கே அந்த மக்கள்லாம் சாக்காருங்க, இவரே போயிட்டு ஏன் அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிரீனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிடறேன், என்னோட பிரதர் வந்து வேணுனே அதை பண்ணியிருக்க மாட்டான், அவனை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்காகவும் உன்னோட தாத்தாக்காகவும் இவனை நான் உயிரோட விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருவான். உடனே அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அவனை திட்டி ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லுவார். அவன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. இந்த பிரச்சனைலாம் அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரீனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கான், ஒரு பிள்ளை தான் வந்து கிஃப்டாக கொடுக்கான். அதை கிரீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உடனே அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் போஸ்ட்ல பயங்கரமாக வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டாங்க வந்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன்னா இப்போ கிரீன் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ வந்து பண்ண போகிற கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரீன் பிரேக் த்ரூவே வந்து பண்ணிடுறா. அவங்க தாத்தாவே இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர தாக்காயிருவாரு. கிரீன் பார்த்தீங்கன்னா 2nd லெவல் வாரியர் நமக்கு பிரேக் த்ரூ ஆயிட்டா. கிரீன் போயிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா பிள்ளை கொடுத்ததுக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு கிரீன் சொல்கிறா, இப்போ தான் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியே ஹீரோ போய்ட்டு அந்த ஜின்ரான் கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கே பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்போ நாளைக்கு மதியம் நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படியே ஹீரோயினை கட்டினா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிரீன் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா இருக்குது, நான் வந்து ஹீரோ கூட வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோட சிஸ்டர் ஹீரோயின் 3 பேர் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பொண்ணு ஹீரோ பின்னாலே வந்துடுவா. அப்போ ஹீரோ கேட்குறா, எதுக்கு நீ என்ன பார்க்க வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ ஜாஸ்மின் சொல்கிறா, உங்களை மாஸ்டர் லியோ ஃபங் பார்க்கணும் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாள். உடனே ஹீரோ என்ன சொல்கிறா, சரி ஓகே நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, எனக்கு ஹீரோயின் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறான். தனியாக கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் அடிக்கிற மாதிரி கிட்ட போயிடுறான். ஹீரோயினுக்குலாம் ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறான் இவன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கேட்குறாங்க, என்னடா பண்ணுற அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னோட பர்மிஷன் இல்லாமலே நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ அப்படி சொல்லுவான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், உன்னை எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ இன்னும் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு சொன்னது நீ மறந்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேத்து ஊத்திடுது. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து திரும்ப போகிறான். அப்போ ஹீரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் வித்தியாசமாக வரதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. ஏய் என்னடா பண்ண அந்த பொண்ணை, ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஹீரோ என்ன சொல்கிறேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். அப்புறம் ஹீரோ ஜாஸ்மின் என்ன கேட்குறான்னா, அல்கமி அசோசியேஷன்லேருந்து எனக்கு மேன்ஷன் தரானீங்களே அது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஜாஸ்மின் சொல்கிறேன், நான் ஏற்கனவே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன், இதான் அந்த மேன்ஷனோட சாவி அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறான். இன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறேன், மாஸ்டர் லியோ ஃபங்கை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு டாட்டாவை போட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுவான். அப்படியே அந்த லியோ ஃபங்கை கட்டினா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக வந்திருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்த உடனே, எப்பா ஒரு வழியாக நீ வந்துட்டியப்பா, உனக்காக நான் எத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா, வா 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 உனக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஏலத்தில் எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ ஹீரோ வந்து அவருக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக. இதெல்லாம் வாங்குறதுக்கு மொத்தம் 80 மில்லியன் வந்து செலவாச்சு இல்லையா, நான் வந்து கூடிய சீக்கிரம் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் நீ ஒன்றும் தர தேவையில்லப்பா, அந்த
ஹான் ஃபேமிலி இருக்கானே இல்லையா, அவனுங்க என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணானுங்க. அவனுங்கிட்ட நான் 80 மில்லியன் வந்து கேட்டிருக்கேன். அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, அந்த ஹான் ஃபேமிலி உங்களுக்கு 80 மில்லியன் தரணுமா, சரி ஓகே நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு போயிட்டு அந்த 80 மில்லியன் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்குப்பா வரேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்காரு. ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் ஒருத்தன்கிட்ட சொன்னேன் 10 நாளுக்குள்ள அந்த ஹான் ஃபேமிலிக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு, அதுக்கு தான் உங்க கூட வரேன்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டோடனே அவர் என்ன சொல்றான், சரி ஓகேப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் போலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே வந்து அந்த ஹான் ஃபேமிலியை கட்டினா பெரிய பேரியர்லாம் வந்து போட்டிருக்கானுங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப இவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, டேய் தம்பி நான் அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல அந்த பேரியர்ல ஒரு ஓட்டையே போட்டுறான். அதை பார்த்துட்டு ஒரு பயங்கர சக்கர் யாரா தாமினி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள போயிருவாங்க. அப்படியே அந்த ஹான் ஃபேமிலியோட எட்ட காட்டினா ஒரு பொண்ணு கூட அந்த இடத்துல கண்ணாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருப்பா. அந்த டைம்ல இவர் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த பொண்ணு அடிச்சு மயக்கமாக்கிடுவாரு. இவன் கண்ணாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தாலையா, நேரா போயிட்டு அவரை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா இவரு உடனே ஷாக் ஆயிரும். நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் கேட்க, டேய் காசு கொடுக்கணும் இல்ல மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இவ்வளவு காசுக்கு நாங்க எங்க போவோம், கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்ப ஹீரோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான், நான் 10 நாளுக்குள்ள வருவான்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிப்பான் பாருங்க. அவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான போறாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. அப்ப வெளியே பார்த்தீங்கன்னா ஒருத்த ஃபுல் போதையில வந்துகிட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச வச்சு, டேய் ஒழுங்கா அந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்றான்னு சொல்லி கேட்க, அவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். ஹீரோ உடனே லாக் பண்ணி தூக்கிட்டேன், தம்பி நீ சொல்லலாம் உன்னை போட்டு தெளிடுவான் பாத்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்றேன்னு ஒத்துக்குவான். ஹீரோ சொல்லுவான், நீ மட்டும் போய் சொன்னா அப்பயும் போட்டு தெளிடுவான், ஒழுங்கா உண்மையை சொல்லி கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றான், வெளியே நின்று யாராவது வராங்களான்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இவனை மட்டும் கதை அதுட்டு உள்ள போவாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் வந்து இருக்கும். ஹீரோ அவன்கிட்ட என்ன சொல்றான்னா, சரிடா தம்பி நீ வந்து கிளம்பு, நான் எதுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஹீரோ அப்படி சொன்னோடனே அவன் பாத்தீங்கன்னா அங்க வந்து தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ண. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிராகன் ஃபார்ம்ல நம்ம லிங்கர் வந்து அவனை பயன்படுத்திடுது. அவன் பாத்தீங்கன்னா அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்ப ஹீரோ லிங்கர்ட்ட என்ன சொல்றான்னா, லிங்கர் இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. லிங்கருக்கு பயங்கர சந்தோஷமா போயிடும். அதை பத்தி அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்த ஆண் ஃபேமிலி ஒரு ரிச்சான இடத்துல கல்யாணம் பண்ணதால இன்னும் வந்து பணக்கார ஃபேமிலியை வந்து மாறிட்டானுங்க, அதனாலதான் எங்க ஃபேமிலிக்கு பயங்கர தொல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த ட்ரெஷர்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பொருள் வந்து கண்டுபிடிக்கிறான். அதோட மிச்ச பீஸை ஹீரோ வச்சிருக்கான். அது 2த்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னா வச்சு ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா லிங்கர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், ஏதாவது பிரச்சனை மட்டும் என்ன கூப்பிடுங்க, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுது. அந்த இடத்துல ஒரு பொருள் கூட விட்டு வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுக்குதுங்க. ஹான் ஃபேமிலியோட தம்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து என்னோட பிரதருக்கு என்னாச்சு, எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க அண்ணன் அந்த இடத்துல போய் தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து காணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. இதை கேட்டோடனே ஹான் ஃபேமிலியோட பயங்கர சாக்கு. அந்த சாக்குலயே பார்த்தீங்கன்னா உயிரும் போயிடுது. உடனே அவனோட தம்பியால தாங்கிக்க முடியல, பிரதர் என்னாச்சு உனக்கு, செத்து போயிட்டியா அப்படின்ற மாதிரி கதறி எல்லாம் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை தான் கையில் வச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டோனில் எழுதிருக்கிறது எனக்கு சுத்தமாக புரியலையே, இது என்ன லாங்குவேஜ், எனக்கு தெரிஞ்சது டியான்லி ட்ரைபை சேர்ந்த லாங்குவேஜாக இருக்கும் போலே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஹீரோக்கு ஏதோ ஒன்று வந்து புரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ மவுண்டைன் பேர் வந்து போட்டிருக்கும். அந்த மவுண்டைனோட பேர் வந்து லீசி. ஹீரோ வந்து அந்த மவுண்டைனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சு பார்த்துட்டு நிறைய பொருள் இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 2 சிவப்பு கலர் பில் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அந்த பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து வெடிக்குமா. அந்த பில்லை வெடிக்க வச்சா கண்டிப்பா பயங்கரமா எல்லாருக்குமே வந்து டேமேஜ் ஆகும். இது யூஸ் பண்ணி யாரும் வேணா கத்தர இல்லாம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜாலியா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டரும் அப்புறம் ஹீரோயினா வருவாங்க. ஹீரோனுக்கு ஹீரோவை பார்க்கும் போது என்ன ஞாபகம் வரும்னா, நேற்று நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஹீரோ கிஸ் அடிக்கிற மாதிரி கிட்ட வந்து பேசியிருப்பாலையோ அதை நினைச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெக்கம் வந்து படுறாங்க. ஹீரோட சிஸ்டர் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நேற்று நைட் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ கேட்குறான், வந்து அகாடமிக்கு போகலாமா அப்படின்னு அவங்க சிஸ்டர்கிட்ட. அவங்க சிஸ்டர் வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, நீ எங்க கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. இவங்க ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, டே நீ நேற்று அந்த பொண்ணை கிண்டல் தானே பண்ண அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. அவங்க ஹீரோக்கு அந்த இடத்துல புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணோட, அது மட்டும் இல்லை ரொம்ப அழகா வேற இருக்கா, ஏன்டா அவ்வளோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாற வேண்டியது இருக்கு சிஸ்டர், அதுக்கு நடுவில் அந்த எமோஷன்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, இத்தனை வருஷத்தில் நீ மெடிசினல் இருப்பே வந்து நான் தொட்டு பார்த்ததில்ல, நீ எப்பறம் 3வது லெவல் அல்கமிஸ்டா இருக்கு அப்படின்னு ரொம்ப சாக்கோட கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுன்னா, நம்ம சூ ஃபேமிலி ஒரு அல்கமி ஃபேமிலி தான், நம்மளோட அம்மா வந்து அல்கமியில் ரொம்ப திறமசாலியாக இருந்தாங்க, மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இதை பற்றி அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த ஆண் ஃபேமிலியை காட்டினா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னோட அண்ணனை கொண்டவனை கண்டிப்பாக நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுறான். எங்கள் அண்ணன் செத்துட்டான்ற விஷயம் யாருக்குமே அது தெரியக்கூடாது,
இதை பற்றி யாராவது வெளியே சொன்னீங்க அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட சிஸ்டரை டேரக்டர் டெபுட்டி சீஃப் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிட்டான். அவன் டெபுட்டி சீஃப் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இவங்க தான் என்னோட சிஸ்டர், இவங்க வந்து ரொம்ப திறமசாலி, இவங்க அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே டெபுட்டி சீஃப் என்ன சொல்கிறாங்க, அவனோட சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்காங்கடா, சரி ஓகே அவங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணட்டும், நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டை போட போகிறான். அப்படியே வந்து அந்த சண்டை போட அரினா வண்டா காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஹீரோ பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல தான் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்டர் ஆயிடுவா. அப்படியே அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ பற்றி தான் பேசுதுங்க. ஏய் சூபேட்டின்னு வந்துட்டான் போறடி, அவன் பார்க்கவே இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான் போத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா செங்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவானா, டே நீ ரொம்ப வீக்கான ஆள்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் கேட்காம ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துடுவான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, நான் தான் சொன்னால நீ வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கேருந்து பறகு விட்டுறான். ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டேஜ் விட்டு வெளியே போய் வந்துடுவான். அவனால் எழுந்திருக்கவே வந்த முடியாது. அங்கிருந்து பொண்ணுங்களாம் திருப்போம், ஐயோ இவர் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜாவோ ஜின்றாங்க தான் வந்து சேலஞ்ச் பண்ணுறான் சண்டை போடுறதுக்காக. அவன் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவர்ஃபுல்லான ஆள். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் 2வது சண்டே கம்ப்ளீட் பண்ண போகிறான். அப்போ அந்த ஜாவோ ஜின்றாங்க என்ன சொல்கிறான்னா, நீ வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அது ஓகே சொல்லிடுறான். அந்த ஜாவோ ஜின்றாங்கோட வெப்பன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்குது. அது எப்படின்னா அந்த ஊக்காங்க வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டிக்கை பெருசாகவும் சின்னதாகவும் ஆக்க முடியல. அதே மாதிரி தான் அவனு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டிக்கை பெருசாகவும் சின்னதாகவும் ஆக்குறான். அந்த மாதிரி பெருசாக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறான். இது எல்லாம் யூஸ் பண்ணி அவனால ஹீரோ வந்து தோக்கடிச்சிட முடியுமா? ஹீரோ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள். 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை இருந்ததில் ரொம்ப பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டிக்கை வந்து நிறைய வந்து மாற்றிடுறான். அப்படியே யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டே வந்து மிஸ் ஆயிடுவான். ஹீரோ மிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட வந்து அவன் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். க்ளோஸ் காம்பேக்ட்லாம் 2 பேருக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போய்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறதுலாம் வந்து மிஸ் ஆகிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சை வச்சிருவான். உடனே ஹீரோ அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்மேஷனை வந்து கிரியேட் பண்ணுறான். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாடுமே வந்து எடுத்துட்டு வரான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டிக்கை வந்து பெருசாக மாற்றிடுறான். 2மே வந்து அந்த இடத்துல மோதிக்குது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே அவனோட ஸ்டிக்கை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஸ்டேஜ் விட்டு வெளியே விழுந்துறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் வந்து வின்னுமே வந்து பண்ணிடுறான். அப்போ ஹீரோட சிஸ்டர் போயிட்டு அவனை தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன கேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் தோத்து போயிட்டான்லே அந்த கஷ்டம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. டெப்யூட்டி சீஃப் வந்து ஹீரோ தான் வின்னர் சொல்லிட்டு அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் நீ ஃபோக்ஸி கூட வந்து சண்டை போடணும், அதுதான் உனக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவள் தோத்து போனாலே அவங்ககிட்டே டெப்யூட்டி சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த மாதிரி தான் ஹீரோ மாதிரி நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அட்வைஸுமே வந்து போட்டு விடுறாங்க. ஹீரோ இப்போ வந்து பவர்ஃபுல்லான லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிட்டான் இல்லையா, அதனால ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனுமே வந்து கொடுக்காங்க. அந்த டோக்கன் யூஸ் பண்ணி ஹீரோவில் பிளட் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ண முடியும். ஹீரோ அடுத்தது 6th ஏழரை பார்க்கறதுக்காக வந்து இருக்கான். ஹீரோ அவனோட சிஸ்டரை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதான் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6th ஏழில் சொல்கிறாரு, டெப்யூட்டி சீஃப் என்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிஸ்டர் கையில் ஒரு காயின் மாதிரி ஒன்றத்தை எடுத்து கொடுக்குறாரு. இதை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறாரு. நீ வந்து இப்போ அவனை தோக்கடிச்சு 2வது இடத்த வந்து பிடிச்சிட்டேன். உன மாதிரி ஒரு ரேர் ஜீனியஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. இதே மாதிரி உன்னோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நீ ஃபோக்ஸியை தோக்கடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்து கிளம்பிடுறான். ஹீரோ அவனோட சிஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ண போகிற இடத்த தான் வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுறான். சிஸ்டர் நீங்கள் இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் 4 ஸ்டார் வாரியர் நமக்கு பிரேக் த்ரூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுன்னு அவங்க ஷாக்காயிறாங்க. இப்போ தானே நான் பிரேக் த்ரூ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஃபேமிலி மீட்டிங்லாம் நம்ம ஃபேமிலி தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியுமே கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோட சிஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது, என்னோட பிரதர் வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெருசுக்கிட்ட தான் வந்து போகிறான். அந்த பெருசு ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல பயந்து போயிடுறாரு. அழடே நீ எதுக்குடா திருப்பங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து ஒரு அப்படியே சாக்காயிரு, டே நீ மனுஷனால மிருகமாடா, என்னடா இவனை சீக்கிரமா பவர் இன்க்ரீஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உன்னை அடிச்சு சாவடிக்க முடியுமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு டாட்டாவை கட்டிட்டு உள்ள போயிடுவான். முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க. அது ஹீரோ தான் தெரிஞ்சவனே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ அவனை தோக்கடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமா நான் தான் இப்போ செகண்ட் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீ எப்போ என் கூட சண்டை போட போற அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோ சொல்கிறான், அவங்களோட ஃபீனிக்ஸ் பிளட் லைனை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டா நான் தோத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு. அவங்க இவ்வளோ கிட்ட வந்து பேசுறதால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பிரேக் த்ரூ வந்து பண்ண போகிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அப்படியே கல்டிவேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ அங்கே
வேற லெவலில் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் பிரேக் த்ரூ பண்ண போகிறதால பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து பயங்கரமாக வந்து ஆட ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணும்போது பயங்கரமான ஒரு எனர்ஜி பிளஸ்ட். அந்த எனர்ஜி பிளஸ்ட்ல ஃபுக்ஸியோட ட்ரெஸ் மொத்தமாக காலி ஆயிடுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி முடிச்சுட்டு கண்ணை முடிச்சிருவான். கண்ணை முடிச்சோடனே கண்ணை மூடுவான்னு பார்த்தா நல்லா கொஞ்ச நேரம் பார்த்துட்ட பிறகு கண்ணை மூடுறான். அப்போ ஃபுக்ஸி கேட்குறாங்க என்ன தர பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. ஃபுக்ஸி கடுப்போய் ஒரு அட்டாக்கை பண்ணி விட்டுறாங்க. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம அடி. ஹீரோ வாங்கின அடியில் நடக்க முடியாமல் நடந்து வந்துகிட்டு இருப்பான். அட பாவி என்னடா அந்த பொண்ணு இந்த மாதிரி வச்சு நம்மளை செஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ அந்த பெருசு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா உன்னை வந்து டெபுட்டி சீஃப் பார்க்கணும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முதுவை கொஞ்சம் சரி பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவான். ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெருசு வந்து ஹீரோ மீட் பண்றாரு. இவர் யாருன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹீரோ சிவனே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப்பை பார்த்துருப்பான். அதில் கூட ஒரு பெருசுக்கு பில் செஞ்சு கொடுத்துருப்பான். அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுப்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா காசெல்லாம் வேணாம் சொல்லிடுவான். அப்போ ஹீரோ அவர்கிட்ட கேட்குறான் நீங்க என்னை பற்றி வெளியெல்லாம் விசாரிச்சிருப்பீங்க போல அப்படின்னு. உடனே அவருக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. அப்போல்லாம் எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ சொல்கிறான் என்னை பற்றி விசாரிச்சிருப்பீங்க கண்டிப்பாக என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ அவர்கிட்ட என்ன கேட்குறான்னா உங்கள் யோன் ஃபேமிலி கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் எங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவர் என்ன சொல்கிறேன்னா சரி நான் போயிட்டு இப்போ சூ ஃபேமிலியோட ஹெட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடாரு. ஹீரோ போயிட்டு அவரை தடுக்கிறான். எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெரக்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது மறைமுகமா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி ஓகே அக்ரிமெண்ட் போடலாம் அப்படி இப்படின்னு அவர் மட்டும் போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே ஸ்டேஜில் ஸ்டக்காக இருக்கீங்க தெரியும் உங்களை பிரேக் த்ரூ பண்ண வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவருக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ரெசிபி வந்து எழுதி கொடுக்கான். ஹீரோ எதுக்காக அவங்க அப்பா கிட்ட போவேன்னு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக நானும் தெரியாது. ஹீரோ மறைச்சு வச்சிருக்கான். டெபுட்டி சீஃப் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீ தேர்ட் லெவல் அல்கமிஸ்டமே எனக்கு பயங்கர சாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ சொல்கிறேன் எங்கள் ஃபேமிலி அல்கமிஸ்டில் வந்து பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போது அதில் நீயுமே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா காம்படிஷன் மாதிரி நடக்குமா ப்ரீ சேல் அப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிறாங்க. ப்ரீ சேல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊஃப்னு ஒருத்தனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அவனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரோ சொல்கிறான் அதுக்கு சுட்டபிளாக நாள் என்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு. அப்போ டெப்டி சீஃப் சொல்கிறாங்க சரி ஓகே உன் சிஸ்டர் உடனே கூட்டிட்டு வா அவளுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு. அதே மாதிரியே ஹீரோவோ பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரை கூட்டிட்டு வரான். ஆனால் ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பின்னாலே வராங்க பயத்திலே. அப்படியே அந்த செங்கு பையில தான் டெப்டி சீஃப் வந்து ஊஃப்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் வேறு இருக்குது. அப்போ டெப்டி சீஃப் கேட்குறாங்க உனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோட சிஸ்டர் சொல்லிடுறாங்க என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ ஹீரோ வேறு அவங்க சிஸ்டரோட பெருமையெல்லாம் அந்த இடத்துல பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட சிஸ்டர் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல பயங்கரமான ஆள் அப்படின்னு. அந்த ஊஃப் வந்து கேட்குறான் எத்தனாவது லெவல் பீஸ்ட் வரைக்கும் உன்னோட சிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் என்னோட சிஸ்டர் 7வது லெவல் பீஸ்ட் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டவொடனே அங்கேருந்து எல்லாருமே சாக்காயிறாங்க. 6th இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியல. அதுலேயே அந்த ஊஃப் என்ன சொல்கிறான் நீ சொல்கிறதெல்லாம் புயலில் உட்காந்தவனா பொறி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவன் தான்டா நம்புவான் அப்படின்னு சொல்லி வேற கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் சிஸ்டர்கிட்ட என்ன சொல்கிறான்னா உங்ககிட்ட நான் ஒரு பேஸ்ல எடுத்தேன் அது வந்து உன் கையில் இன்விசிபிளாக இருக்கும் அதுவும் நான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படியே அந்த ஊஃபோட பீஸ்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி காட்ட சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோட சிஸ்டர் பயங்கரமாக பயந்துருவாங்க. அப்படியே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துக்கிட்டே அந்த ஊஃபு கிட்ட கேட்குறாங்க இது வந்து கடிக்குமா அப்படின்னு. அதை கேட்டவனே அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. உடனே அந்த பீஸ்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அவனே கடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அவன் சொல்கிறான் ஏய் நான் தான் அவனோட மாஸ்டர் கடிக்காத விடுன்றான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கரமாக வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு அது விடவே மாட்டேங்குது. அப்போ ஹீரோட சிஸ்டர் பயந்துக்கிட்டே அவனை கடிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கடிக்காம ஹீரோட சிஸ்டர் கிட்ட வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப்க்கு ஒன்றும் புரியல. டெப்டி சீஃப் ஷாக் ஆகிட்டு எப்படிமா இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் எப்படி பண்ணனே தெரியல அப்படின்னு. டெப்டி சீஃப் கேட்குறாங்க உன்னால் இன்னும் பவர்ஃபுல்லான பீஸ்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட சிஸ்டரும் வந்து சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த பேரியரை தாண்டி அந்தாண்ட பக்கம் வந்து போகணும் அதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் லிங்கர் கிட்ட பயங்கரமான ட்ரெஷர்லாம் வந்து இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த பேஸ்லெட் பார்த்தீங்கன்னா லிங்கர் தான் வந்து கொடுத்துருக்கான். அப்படியே ஹீரோட சிஸ்டரும் பயந்துக்கிட்டே அந்த பேரியரை தாண்டி அந்தாண்ட பக்கம் போவாங்க. அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் வர சொல்லிட்டு நினைச்சா பயங்கரமான ஒரு 3 பீஸ்ட் அந்த இடத்துல அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஹீரோட சிஸ்டர் பயங்கரமா பயந்துருவாங்க. அவங்க கையில அந்த பேஸ்லெட்ல இருந்து ஏதோ ஒரு பவர் வரும் அது போய் அதுக்கு மேலே பட்டவனே அதுங்களாம் அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடி போயிருதுங்க. இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெப்டி சீஃப் ஹீரோட்ட கேட்குறாங்க உங்க சிஸ்டர் கையில் ஏதோ ட்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான் அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு. டக்குன்னு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பீஸ்ட் கத்துற மாதிரியான சத்தம் வருது. அந்த இடத்துல 2 பெரிய ஒயிட் டைகர் வந்திருக்கு. அதுங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 3வது ஒரு பெரிய பறவை வேற வந்துருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. எப்படி ஒரே டைம்ல இவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 3 சேர்ந்து ஹீரோட சிஸ்டர் அட்டாக் பண்ண போயிடுதுங்க. அப்படியே வெளியே இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. யார் முகத்திலயும் பாத்தீங்கன்னா ஓடல. ஏன்னா பயங்கரமா வந்து ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுங்க 3 குட்டி குட்டியா மாறி ஹீரோட சிஸ்டர் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்துல. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த புலிக்குட்டிலாம் அது
பெருசா இருந்துச்சு, இப்ப குட்டியா மாறிடுச்சு. அதனால புலிக்குட்டி தான் சொல்லணும். அது ஜாலியா இருந்தா பொறண்டுகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஊஃபு பயலால சுத்தமா அத நம்ப முடியாது. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஊஃபு செங். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன செங்குன்னு தான் வந்து சொல்லி கூப்பிடுறான். ஆனாலும் அது சுத்தமா நம்ப முடியாதா? ஹீரோ வேற போயிட்டு அவன அந்த இடத்துல பயங்கரமா வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோவோட சிஸ்டரும் அந்த இடத்துல இருந்து வெளிய வருவாங்க. அப்ப அந்த செங்கு பையன் போயிட்டு டெப்யூட்டி சீஃப்ட்ட சொல்றாங்க, "இது வந்து ஏமாத்திருக்குங்க" அப்படின்னு. டெப்யூட்டி சீஃப் கேட்கறாங்க, "ஏதாவது ட்ரெஷர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியாமா?" அப்படின்னு. ஹீரோட சிஸ்டர் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த செங்கு பையன் சுத்தமா அத நம்பவே மாட்டான். அப்ப ஹீரோ போயிட்டு அவன்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். "டேய் தம்பி, இதே மாரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் உன் பல்ல கழட்டி கையில குடுத்துருவோம் பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன அந்த இடத்துல மிரட்டிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு டெப்யூட்டி சீஃப் தான், "என்னடா இவனுங்க சின்ன பசங்க மாரி பண்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர்ட்ட, "நீயும் காம்படிஷன்ல கலந்துக்குமா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோட சிஸ்டர் ஓகே சொல்லிருவாங்க. அப்படியே அவங்க வந்து எல்லாருக்கும் அட்வைஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தான் வந்து இந்த காம்படிஷன்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக உங்க எல்லாருக்கும் நாங்க வந்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங் வந்து குடுக்கலாம்னு இருக்கோம்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "டெப்யூட்டி சீஃப் நீங்க ஸ்பெஷல் ட்ரெய்னிங் குடுக்க போறதா சொன்னீங்கல்ல, அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது" அப்படின்ற மாரி சொல்லுவான். டெப்யூட்டி சீஃப் யாரடா சூஸ் பண்ற அப்படி சொல்லி கேட்பாங்க. ஹீரோ உடனே அந்த செங்கு பையில சொல்றான். அப்படியே அந்த செங்கு பையில ஷாக் ஆயிடுறான். அப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், "என்னடா செங்கு, நீ தான் எப்பயுமே என்ன வந்து சேலஞ்ச் பண்ணணும், அடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். என்ன பயமா இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த செங்கு பையலும், "டேய் நானா பயப்பட மாட்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா" அப்படின்ற மாரி சொல்லுவா. திருப்பி உனக்கு 2 பேரும் அந்த சின்ன பசங்க மாரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே டெப்யூட்டி சீஃப் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, "மதியானம் ஒரு மீட்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கிளம்பிருவாங்க. அப்ப அந்த கிரீன் இருக்கா இல்லையா, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ என்ன சொல்றான்னா, அன்னைக்கே உங்க ஃபேமிலி வந்து மன்னிச்சிட்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து வந்து கிளம்பிருவான். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட சிஸ்டர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "அந்த கிரீன் பொண்ணுக்கு உன் மேல ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான், "சிஸ்டர் நீங்க எந்த மாரி யோசிக்கிறீங்க? கிரீன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் தான்" அப்படி சொல்லுவானா. உடனே ஹீரோட சிஸ்டர் அவன அடிச்சுட்டு போடா அப்படி சொல்லிட்டு அங்கருந்து வந்து போயிருவாங்க. அப்படியே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்த வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து யார் கூட இப்ப வந்து காம்படிஷன்றத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அகாடமி பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதனால அத நான் சொல்லல. அதுல யார் யார் பவர்ஃபுல்லான ஆளு, உங்கள எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சீஃப் அந்த இடத்துல எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்கும்போதே அவங்கலாம் வந்து, "என்னது உங்கள அவ்வளோ பவர்ஃபுல்லா?" அப்படி சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆவாங்க. பட் டெப்யூட்டி சீஃப் கேட்குறாங்க, "உங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங் குடுக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க" அப்படின்ற மாரி வந்து கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் டெப்யூட்டி சீஃப் கிட்ட கேட்குறாங்க, "இந்த இடத்துல இருக்கிறதுலயே ஹை லெவல் மியூசிக்கல் வெப்பன் வந்து எனக்கு வேணும்" அப்படி சொல்லிட்டு. இத கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சீஃப் சரி ஓகே நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களா. அப்ப ஹீரோ சொல்றான், "எதுக்கு என்கிட்டே இருக்கு" அப்படி சொல்லிட்டு அந்த ஏலத்துல எடுத்த அந்த மியூசிக்கல் வெப்பன வந்து ஹீரோயின்ட்ட எடுத்து குடுத்துறான். அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பயங்கர சந்தோஷமாயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "பரவால்ல, பரவால்ல" அப்படின்னு. அடுத்தது ஹீரோவோட சிஸ்டர் தான் சொல்றாங்க, "என்னோட பவர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போயிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் குளத்துல கல்டிவேஷன் பண்ணணும்" அப்படின்னு. அப்ப அந்த ஜாவோ ஜின்றாங்க அதான் சொல்றான், "என்னோட பவர்ஸையும் நான் வந்து இன்கிரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு" அப்படின்னு. "நானும் அவங்க கூட அந்த இடத்துக்கு போறேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்ப ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம். ஆமா இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமா பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு டெப்யூட்டி சீஃப்பும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிருவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு இந்த மாரி எதுவும் தேவையில்ல. எனக்கு செங்கு மட்டும் போதும்" அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்டோனே அவன் பயங்கர கடுப்பாயிறான். "டேய் உன்ன இந்த வாட்டி நான் தோற்கடிக்க விட மாட்டேன்டா" அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றான்னா, "இப்பயே வந்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த செங்கு கூட நான் சண்டை போடுறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றான். டெப்யூட்டி சீஃப் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. "ஆனா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கும்போது யாரும் பெருசா வந்து காயப்படாம பார்த்துக்கங்களேன் 2 பேரும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, "டேய் செங்கு சீக்கிரமா வாடா 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம்" அப்படின்ற மாரி அவன கூட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லங்க, "எல்லா வாட்டியும் நான் தான் உன்ன அடிக்கிறேன். இந்த வாட்டியாச்சும் நீ அடிப்பியா இல்லையா?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செங்க புடிச்சு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். செங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு, "டேய் சூப்பேட்டியன் ஓவரா பேசுற. இந்த வாட்டி பார்றா எப்படி அடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துருவான். ஃபர்ஸ்ட் அட்டாக் ஹீரோ தான் வந்து பண்றான். அவன் அத டிஃபெண்ட் பண்ணிட்டு அவன் திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே அவனுக்கே திருப்பி விட்டுறான். அப்படியே அந்த செங்கு பையில அடிச்சு பறக்க விட்டுறான். அந்த செங்கு பை பறந்து விழுந்தோனே அவன லாக் பண்ணி மேல தூக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவமே. அதுக்கப்புறம் செங்கு பையில சும்மா ஏர்லயே வச்சு ஹீரோ சம்பவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு ஒரு அடி சும்மா இடி மாரி விழுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன புடிச்சு ஏர்லயே நான் ஸ்டாப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அவன அடிச்சு அங்கருந்து தூக்கி வீசிருவானா. அதுக்கப்புறம் ஹீரோ அவன்ட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, "என்னடா செங்கு அதுக்குள்ளயே என்ட்ட நீ தோத்து போயிட்ட. நான் என்ன நினைச்சேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு நினைச்சேன்" அப்படின்ற மாரி அவன கலாய்ப்பான் பாருங்க. அப்ப செங்கு என்ன சொல்றான்னா, "டேய் சூப்பேட்டியன் நீ ஓவரா வந்து சந்தோஷப்படாத. நான் இன்னும் என்னோட தோல்விய ஒத்துக்கலடா" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் காட்டுத்தனமா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றான் இவன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உல்ஃப் வர வச்சு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ அதெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த உல்ஃப்ல காலி பண்ணிடுறான். அந்த செங்கு திருப்பி ஸ்வாட யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வெறும் கையிலே வந்து டிஃபெண்ட் பண்றான். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு பஞ்ச் வச்சு அந்த ஸ்வாடுமே பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அப்படியே பறக்க விட்டுறான். அந்த செங்கு போய் அப்பயே அடங்காம ஒரு ஃபார்மேஷன ஓப்பன் பண்ணி திருப்பி ஒரு அட்டாக் பண்ண ஹீரோ அதுலருந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டு, அப்படியே ஏர்ல பறந்து போய் ஹீரோ ஒரு ஃபார்மேஷன ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள இருந்து ஒரு ஒயிட் டைகர் எடுத்துட்டு வந்து அந்த செங்கு பையில ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல அந்த செங்கு பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் பறந்து போய் விழுவான். அப்ப ஹீரோவோட பவர பார்த்து அந்த ஜின்ராங் இருக்காளே அவன் ஷாக் ஆயிடுறான். "இப்பதானே என் கூட வந்து இவன் சண்டை போட்டான். அதுக்குள்ள எப்படி உன்னோட பிரதர் இவரோட பவர் வந்து இன்கிரீஸ் பண்ணான்" அப்படி சொல்லிட்டு பயங்கர
சாக்குல இருப்பான். அப்படியே இந்த செங்கு பையன் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிறான். நான் தோத்துட்டேன் என்னை விட்டுறா அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன கேட்குறான்னா, எடா செங்கு அதுக்குள்ள நீ என்ன தோத்துட்டுன்னு ஒத்துக்கிட்டு அப்பெல்லாம் முடியாது நீ வந்து என்ன தோக்கடிக்கிற வரைக்கும் என் கூட சண்டை போடணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவா பாருங்க. செங்கு உடனே டெப்டி சீஃப் காலில் போய் விழுந்து மேடம் என்ன காப்பாத்துங்க இல்லை இவனை கொண்டுடுவோம் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. டெப்டி சீஃப் ஹீரோ கிட்ட அவனை மன்னிச்சு விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் என்ன தோக்கடிக்கணும்னு சொன்னா அதுக்கு தான் நான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே செங்கு கதறி கதறி எல்லாரும் வச்சிடறான். அடே சூப்பேட்டே நீ ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தானே நீ இப்படி அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்படியே ஹீரோக்குள்ள சிரிப்பு வந்துருதுனாடா பொண்ணு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த காம்படிஷனுக்காக இன்னொரு அகாடமில இருந்து ஆளுங்க வராங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஆளுங்களும் அவங்க இன்வைட் பண்றதுக்காக அகாடமியோட வாசல்லே அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட அந்த டீன், அதாவது அந்த அகாடமியோட டீன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவனை பார்த்து உங்களால சிரிக்காம இருக்க முடியவே முடியாது கண்டிப்பா. அவன் அந்த இடத்துல வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டெப்டி சீஃப் அவனை வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் மண்டையில போட்டுருந்த கேப்பை கழட்டுவான் பாருங்க. அவன் மூஞ்சா பார்த்துட்டு நம்ம ஆளுங்களுக்குலாம் பாதி பேருக்கு வாந்தியே வந்துடுது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அந்த மாதிரி இருக்கான்ப்பா. எனக்கு அந்த அகாடமியோட டீனை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, என்ன என்ன எலவுடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டெப்டி சீஃப் வந்து அவன்கிட்ட பேசுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பேசாமதே அந்த மாதிரி தான் வந்து பேசுறான். சரி விடுங்க அவன் அப்படின்னா பேசி போறான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு டெப்டி சீஃப் கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, என்ன சின்ன பசங்களுக்கு ஏதாவது விளையாட்டு போட்டி நடத்த போறீங்களா என்ன, இவனா ஒருத்த கூட பவர்ஃபுல்லாவே தெரியல, இவனை கூப்பிட்டு வந்து என்ன காம்படிஷன்ல கலந்து என்னன்னா ஜோக் கட்டுறீங்களா நான் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப டெப்டி சீஃப் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி இந்த காம்படிஷனுக்கு ஒத்துக்கோ, காம்படிஷனா என்ன சொல்லிட்டு பாப் பண்ணி அப்படி சொல்லிட்டு மாச டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அண்ணன் வந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜின்ராங் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே ஜின்ராங் உன்னை போன வாட்டி ஓட ஓட அடிச்சால இந்த வாட்டி நான் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியுமா, உன்னால அந்த வாட்டி அப்படியே பறக்க பறக்க அடிப்பண்டா அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸி வந்தரா. ஃபோக்ஸி வந்து அடே எவன்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறது, தூக்கி போட்டு மெரிச்சிரும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஃபோக்ஸி பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் லிமிக்கே வந்து இப்போ பிரேக் த்ரூ பண்ணிட்டா. ஃபோக்ஸி அந்தாண்ட டீம்ல இருக்கிற பவர்ஃபுல்லான ஒருத்தனை தான் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவா. இன்னைக்கு என் கூட நீ வந்து சண்டை போட உன்னை எப்படி அடிச்சு ஓட வரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவளுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துருது. அப்படியே டெப்டி சீஃப் ஃபுல்லா பூந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டு ஏற்கனவே வந்து லேட் ஆயிடுச்சு நம்ம வந்து காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் கிட்ட வந்து கேட்கறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாரும் கொத்த கிளம்பி அந்த சண்டை போற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம டெப்டி சீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க சண்டை போட வந்திருக்கு அந்த வீணா பூனா அகாடமியை சேர்ந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம், எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்றோம் அப்படின்னு சொல்ல அந்த டீன் இருக்கான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளையிங் கிஸ் வேற கொடுக்கா. ஏற்கனவே அவன் மூஞ்ச பார்க்க முடியல, பத்தாததுக்கு இதெல்லாம் வேற பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த காம்படிஷன்ல 3 கேம் வந்து நடக்கும். அந்த 3 கேம்ல யார் அதிக கேமை வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் ஈவெண்ட் தான். அதாவது ஹீரோட சிஸ்டருக்கு தான் வந்து நடக்க போகுது. யார் வந்து பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது தான். ஹீரோ சிஸ்டருக்குள்ளே திருப்பியுமே அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுறான். இந்த ஜின்ராங்கிற ஹீரோட சிஸ்டர் ஒரு மாதிரியா பார்க்குறான். அப்போ ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுது, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு யாரையும் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிடல அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் கலாய்ச்சிட்டுறான். அப்போ ஹீரோட சிஸ்டர் சொல்றாங்க, அடே வாயை மூடிட்டு கேம் விளாட்ற வெண்ண அப்படின்னு. அப்போ டெப்டி சீஃப் அந்த டீன் கிட்ட வந்து கேட்கறாங்க, சரி ஓகே காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீஸ்ட் இந்த இடத்துல சமன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீன் கேட்கறான், நீ எந்த லெவல் பீஸ்ட்டை வந்து இங்கே எடுத்துட்டு வரலாம் நினைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெப்டி சீஃப் சொல்லுவாங்க, 7வது லெவல் பீஸ்ட்டை தான் இங்கே எடுத்துட்டு வர போறான் அப்படின்னு. அது கேட்டானே அவனே சாக்காயிடுறான், 7வது லெவல் பீஸ்ட் எடுத்துட்டு வர போறீங்களா, இந்த பொண்ணு அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க டெப்டி சீஃப் சொல்றாங்க, அவ பார்க்க தான் வந்து சாதாரணமாக தெரியும், ஆனால் அவன் வந்து ரொம்ப பயங்கர திறமசாலியான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் வந்து இந்த பொண்ணு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறேன், ஏதாவது ட்ரெஷர் யூஸ் பண்ணி பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டர் ஸ்கேன் பண்ணுறான். ஆனால் ஹீரோ கொடுத்த ட்ரெஷர்லாம் வேற லெவல் ட்ரெஷர் வச்சிருக்கிற அந்த டப்பா டிவைஸ்லாம் மாட்டிக்குமா என்ன, எதுவுமே வந்து சிக்காது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான வந்து பீஸ்டையுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த பீஸ்ட் வந்து கூண்டுக்குள்ள வந்து இருக்கு. இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பனிக்கரடியா, அதுவும் பனிக்கரடிலே இதுதான் வந்து பனிக்கரடி கிங்கா. அது பார்க்க பனிக்கரடி மாதிரி ஆனால் தெரியல, அவங்க தான் பனிக்கரடின்னு சொல்றாங்க. அப்போ டெப்டி சீஃப் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 1 மணி நேரம் தான் வந்து டைம் இருக்கு, யார் ஃபர்ஸ்ட் போயிட்டு இதை வந்து ட்ரெயின் பண்ண போறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அந்த லூசு பையன் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறான். அந்த பாட்டில பார்த்தவனே அந்த பனிக்கரடி பார்த்தீங்கன்னா அது எனக்கு வேணும்டா குடுடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டில ஏதோ ஒரு தண்ணி தாங்க வச்சிருக்கான். அந்த தண்ணி அந்த பனிக்கரடிக்கு ரொம்ப பிடிக்கும் போல, ஏதோ பண்ண போறான் போல இவன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கரடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுருவான். அதுவும் அதை சாப்பிட்டுட்டு எந்த பக்கம் ஒரு ஆடு அந்த பக்கம் ஒரு ஆடு அப்படின்னு ஆடிட்டு டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருது. நம்மளால பயங்கர சாக்காயிடுறாங்க, இவன் எதையோ ஒன்று அந்த தண்ணியில கலந்து குத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வேற ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ கான்பிடென்ட்டா சொல்றான், என்னோட சிஸ்டர் தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு. அது மயங்கி விழுந்து உடனே டெப்டி சீஃப் அந்த கூண்டை வந்து திறந்து விட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அதை டேர்ம் பண்றதுக்காக ஏதோ ஒரு சீலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ரெடி பண்ணி அப்படியே அந்த பீஸ்ட்டுக்குள்ள வந்து அனுப்பி வச்சிடறான். அது அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான், இதை நான் வந்து என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப அவன் டீம்ல இருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை கலாய்க்கிற மாதிரி வந்து பேசுவா, இவனுக்கு இந்த கேம் முடிக்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் டீமை சேர்ந்த
4 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு ஒரு சமாதானமாக போயிடுவானுங்க. அதுக்குள்ளே இவனுங்க ஜெயிச்சிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவராக பந்தா பண்ணிட்டு அந்த டீனோட ஆட்டெல்லாம் அங்கே தாங்க முடியல. ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா நம்ம டெப்டி சீஃப்கிட்டே. இவனுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிஸ்டர் கையில் இந்த ட்ரெஸ்ஸர்லேருந்து ஒரு பவர் பார்த்தீங்கன்னா போகுது. அந்த பவர் போயிட்டு அவன் போட்டான் இல்லையா அந்த பீஸ்ட்டுக்குள்ளே இருந்த சீலு, அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி விட்டுடுது. அவ்வளோதான் அவன் சோலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பின்னால் வந்து அந்த பீஸ்ட் எழுந்துச்சு நிற்கும் பாருங்க. அதை பார்த்தே அவன் பயந்துருவான். அப்படியே அவனை அடிச்சு அங்கேருந்து பறக்க விட்டுடுது. திரும்ப அவன் அட்டாக் பண்ண வரும்போது அந்த டீன் பையன் இருக்காலே அவன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கப்புறம் டெப்டி சீஃபும் ஒன்றா சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே மறைய வச்சிருவாங்க. அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டெப்டி சீஃப் ஆர்டர் கொடுத்துருவாங்க. டெப்டி சீஃப் அந்த டீன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உன்னோட ஆள் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை கேட்டவனே அவன் பயங்கர கடுப்பு போயிடுவான். அடுத்தது ஹீரோ சிஸ்டரோட டர்ன் தான். ஹீரோட சிஸ்டர் கிட்ட டெப்டி சீஃப் ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த டீன் இருக்கான் இல்லையா ஹீரோட சிஸ்டர்கிட்ட கேட்கறான் நீ எத்தனாவது லெவல் பீஸ்ட் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோட சிஸ்டர் சொல்றாங்க நான் பீஸ்ட் மாஸ்டர்லாம் வந்து கிடையாது, சும்மா வந்து பீஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை கேட்டவனே அவனுக்கு சாக்கா போயிருது. நம்ம டீன் என்ன சொல்லிட்டு இருக்கானா அதுக்குள்ள நீங்க யாரும் சந்தோஷப்படாதீங்க, நீங்களும் ஒன்று வந்து பீஸ்ட்டை வந்து டேர்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனோட ஸ்டூடெண்ட்டே இந்த இடத்துல தோத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட சிஸ்டரை மட்டும் அவன் ஜெயிக்க விட்டுருவானா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டர் டேர்ம் பண்ண போகிற பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பறவை. அந்த பறவை கொஞ்ச நாளைக்கு முன்னால் இவன் தான் பார்த்தீங்கன்னா டேர்ம் பண்ணியிருக்கான். இதை வந்து நீ டேர்ம் பண்ணி காட்டு, அப்போ நான் வந்து ஒத்துக்கிறேன், நீ தான் வந்து ஜெயிச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனே அந்த பறவை எடுத்துகிட்டு வந்திருக்கானா. அந்த பறவை பார்த்தீங்கன்னா இவனோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லை அது ஒரு சாதாரணமான பறவை கிடையாது. ஹீரோட சிஸ்டருமே அந்த பறவை வந்து டேர்ம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ அங்கேருந்து அந்த டீனோட ஆளுங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பொண்ணு பாவப்பா, இவர் இந்த மாதிரி இந்த பொண்ணை பழிவாங்க நான் நினச்சே பார்க்கல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டரும் அந்த பறவை டேர்ம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை மெதுவாக அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. அப்போ இவங்க கையில் இந்த ஆர்டிஃபெக்ட் வந்து கொஞ்சம் எனர்ஜி போயிட்டு அந்த பறவை பார்த்தீங்கன்னா அமைதியாக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த பறவையை ஹீரோ சிஸ்டரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இவங்க பார்த்தீங்கன்னா அதை ஜாலியாக அப்படியே தடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டீலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சாக்கில் இருக்கு. அந்த பறவை பிடிக்கும் போது 3 பேர் செத்து போனானுங்க, 18 பேருக்கு தர்மடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பறவை வந்து கண்ட்ரோலே பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணு இவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டால அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை அவனோட கண்ட்ரோல் வந்து ரிலீஸ் ஆயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மாறிட்டு அவனே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்படி அதை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோட சிஸ்டர் சொல்லுவாங்க யாரையும் காயப்படுத்தாது அப்படின்னு. ஹீரோட சிஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அட்டாக் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்து குட்டி கொண்ட மாதிரி ஹீரோட சிஸ்டர் கையிலே வந்து போயிருது. அந்த டீன் சாக்கானது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்து சாக்கா வராங்க. எப்படி நம்ம மாஸ்டர்லேயே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சாக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம டெப்டி சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா என் டீனே எப்பயாச்சும் ஒத்துக்கிறியா, அவ்வளோதான் அவங்க கரெக்டாக முடிஞ்சு போச்சு, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டீன் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பறவையோட முழு சக்தி இப்போ அதுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கம்பியெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னும் போது அவனை பார்த்தீங்கன்னா சரி ஓகேப்பா நாங்கள் தோத்துட்டோம், ஏமா பொண்ணை நீ தான் வந்து ஜெயிச்சா, சரி என்னோட பறவை திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த பறவை ஹீரோட சிஸ்டர் இட்டுட்டு வர மாதிரி தெரியல. அப்போ நம்ம டெப்டி சீஃப் சொல்கிறாங்க அந்த பறவை மொத்தமாகவே அவகிட்ட வந்து சரண்டர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அந்த பறவை அவங்ககிட்ட விட்டு கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் டென்ஷன் ஆயிடறான். இல்லை அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா அந்த பறவை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் பாருங்க. அப்போ அந்த பறவைக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துருது. அந்த பறவை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி போவ ஹீரோட சிஸ்டர் குட்டி பறவையை திருப்பி வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்களா. திருப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து சாந்தமாயிரும். இதுக்கப்புறம் அந்த டீனாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பறவையை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வரமாட்டேன் சொல்லுது. அவனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். டெப்டி சீஃப் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த பறவை உனக்கு தான் சொந்தம், நீ வச்சுக்க இவர் கிஃப்டாக கொடுத்துட்டாரு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருப்பான். என்ன ஏமாற்றி என் பறவை பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக தான் வந்து இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொதல் போட்டி முடிஞ்சிருச்சு, நம்மள தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதனால பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. திருப்பும் அந்த சென்ற ஹீரோட சிஸ்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நடுவில் பூந்தீங்க என்ன நடக்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவானா. அப்போ ஹீரோட சிஸ்டர் டே லூசு பேர் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவான் இல்லப்போ நான் எதுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஹீரோ அவன் சிஸ்டர்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ வச்சிருக்க இந்த பறவை வந்து ரொம்ப ரேரானது, இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படியே அடுத்த போட்டியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த போட்டி யார் யாருக்கு தெரியுமா, ஹீரோனுக்கும் அந்த ஆப்போனன்ட் டீமில் ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா அவளுக்கும் தான். இவங்க 2 பேரும் அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ சண்டை போட போகிறாங்க. அப்படியே அவங்க ஸ்டேஜுக்கு வந்து மாதம் வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சண்டைக்கு வந்து தயாராக இருக்கும் போது நம்ம ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த ஆப்போனன்ட் டீமில் இருக்காலே அந்த பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ எப்பயும் போல அவள் என்ன பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஹீரோ அப்படி சொன்னதால ஃபூக்ஸி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா இவங்க 2 பேரும் மியூசிக் யூஸ் பண்ணி அடிச்சுக்க போகிறாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்து கிடையாது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உன்னை இப்படி சந்திப்பு நினச்சே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினா அதே மாதிரி ஒரு சில டைலாக் எடுத்து விட்டு 2 பேரும் அந்த இடத்துல சண்டையை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டெப்டி சீஃப் என்ன வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, 2 பேரோட பவர்ஸும் வந்து சேமா இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் அந்த பொண்ணு ஜெயிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு,
இல்ல. சரி நான் மெலடிக் டைப்ல புதுசா ஒரு மியூசிக் வந்து கத்து வச்சிருக்கேன். நான் உனக்கு அத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதோ ஒண்ணத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த மியூசிக் யூஸ் பண்ணி நெறைய சோடா வர வச்சு ஹீரோயின பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க, தப்பிக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா கன்டின்யூ ஆகிட்டு இருக்கு. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்க நிறுத்துற மாரி தெரியல. நெறைய சோடா வர வச்சு அவளும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. இவங்களும் இங்க இதே மாரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு எல்லா சோடையும் ஒரே டைம்ல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிறா. பயங்கரமான அட்டாக். ஹீரோயினோட கதை அந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே ஆகல. அவங்க பேரியரை போட்டு அசல்ட்டு அதில் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஆகலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சேரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்து ரெடி ஆவா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சோடா யூஸ் பண்ணி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தானே சண்டை போட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படி சோடா வந்துச்சு நீங்க யோசிக்கலாம். இங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் இன்னும் அந்த ஸ்டேஜ்ல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மியூசிக் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா வேற ஒரு இடத்துலலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குது. ஹீரோயின் வாசிக்கிற மியூசிக் ஹீரோயினாவும் அந்த பொண்ணு வாசிக்கிற மியூசிக் அந்த பொண்ணும் வந்து அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. 2 பேரோட சண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஈக்குவலா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிட்டு சண்டை போடுற மாதிரிலாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்னும் அவங்க 2 பேரும் இன்னும் அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ள நடக்கிற ஃபைட் மாதிரி வந்து சொல்லலாம். அப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது ஹீரோயினோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. அது மட்டும் இல்ல ஹீரோயினோட விரலையும் லைட்டா கட் ஆயிடுது. ரத்தம்லாம் வருதுன்னா பார்த்தீங்களேன். இப்போ நடந்த சண்டையில பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தோத்து போயிட்டா. ஹீரோயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா வந்துருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க அதை வந்து பெருசா வந்து எடுத்துக்கல. ஹீரோயின் வந்து நான் தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியில்லை. நீ ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதானே கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப போவாங்க. அப்ப அங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. நீ வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உடஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துவான். அதுக்கப்புறம் அந்த டீன் பார்த்தீங்கன்னா அழுத போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டெபுட்டி சீஃப் கிட்ட கேட்பா. அப்புறம் அங்கிருந்து எல்லாரும் கையிலே பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஒன்றத்தை கொடுப்பான். அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு நம்பர் இருக்கும். யார் யாருக்கு ஒரே மாதிரி நம்பர் வந்திருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெபுட்டி சீஃப் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவோ சென்ட்ரான் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அப்புறம் ஆப்போனன்ட் டீம்ல ஒருத்தனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்போ ஹீரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவனுங்க ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறானுங்க. அந்த ஆப்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா அவன் மலமாடு மாதிரி இருக்கிறான். ஜாவோ சென்ட்ரான் பார்க்க பார்த்தீங்கன்னா தமாத்தூன் இருக்கிறான். அப்போ அந்த மலமாடு இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் ஜாவோ சென்ட்ரானை பார்த்து பார்த்தீங்கன்னா என்னடா நீ தமாத்தூன் இருக்கிற உன்னை அப்படியே பிடிச்சி நசுக்கி காலி பண்ணுறான் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஓவராலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஜாவோ சென்ட்ரான் என்ன சொல்றானா டே ஓவராலாம் பேசாதடா இது வந்தாலும் நம்ம சண்டை போட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சண்டை முடியும் போது தெரியும் யார் பெரிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை வந்து போக ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த மலமாடு டீம் வந்து ஒரு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சீக்கிரமா வந்து மேட்சை முடுற அவனுக்குலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கு அது அப்படியே சொல்லுவானா. அப்போ அந்த மலமாடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் உடம்புக்குள்ள வந்து ஒரு பெரிய வந்து பீஸ்ட் எடுத்துட்டு வரான். அது பார்த்தீங்கன்னா ஒரு கரடி. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா பரவாயில்ல இவன் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் போல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே அந்த மலமாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பவர்லாம் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மலமாடு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஜாவோ தூக்கி அட்டையை கலத்திடுறான். அப்போ அவனு பார்த்தீங்கன்னா அவனோட அல்டிமேட் மூவ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றான். அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் வர வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுறது தான் அந்த மூவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக அந்த இடத்துல அவன் அந்த மலமாட்டை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஜாவோ சென்ட்ரான் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுக்ஸி ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மலமாட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக கடுப்பு போயிட்டு அவனோட பவர்ஸை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அதில் ஜாவோ சென்ட்ரான் அப்படியே பறந்து போய் விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த மலமாடு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். அப்போ ஹீரோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலமாட்டை அட்டாக் பண்ணிடுவான். எதுக்குடா அந்த மாதிரி போயிட்டு அவனை அட்டாக் பண்ணி கொள்ளலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போகும். அப்போ அந்த மலமாடு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சண்டைன்னு வந்துட்டா சட்டை கிளியறதெல்லாம் சகதம் தான். அந்த மாதிரி அடியெல்லாம் படத்தான் செய்யும். இதெல்லாம் போயிட்டு பெருசாக எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டையில் நடக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வேறு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்புமே வந்து கேட்பான். ஏன்னா இந்த மாதிரி வீக்கனால இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாவோ சென்ட்ரான் லைட்டாக கலாய்க்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா அவனுங்க தான் வந்து வின் பண்ணியிருக்கானுங்க. ஜாவோ சென்ட்ரான் தோத்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ப முடியல. அதாவது நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ப முடியல. இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே தோத்து போய் சோகமாக வெளியே வந்துகிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நடக்க போகிற 2 ஃபைட்லையுமே நம்ம ஆளுங்க வந்து ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜாவோ சென்ட்ரானுமே பார்த்தீங்கன்னா தோத்ததை நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த ஃபைட் பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃபுக்ஸிக்கும் அந்த டீமில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சோடனே அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து ஃபுக்ஸியை ஜெயிக்கலாம் வந்து தேவையில்ல. உன்னோட பவர்ஃபுல்லாக உள்ள சமாளி அந்த
மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவனுமே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவான். ஃபூக்ஸியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் நடந்தே வர அதை பார்த்து அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்போ ஃபூக்ஸி அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 3 சோடா அட்டாக் பண்ணுவேன், அதில் வந்து நீ தப்புச்சுனாலே போதும், நீ வந்து வின் பண்ணதான் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், நான் வந்து விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டவன் அவன் பயங்கர கடுப்பாயிடுறான். என்கிட்டே நீ இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு சோடா எடுக்கிறான். அப்போ அவனுடைய டீம் ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபூக்ஸி பார்த்தீங்கன்னா இன்னும் அவளோட பவரை காட்டல இல்லையா, அதனால இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோடா பயங்கரமாக பவர்லாம் கேதர் பண்ணி ஒரு தண்டர் ஸ்லாஷாக வந்து போடுவான். ஃபூக்ஸியும் பார்த்தீங்கன்னா நிறைய சோடா வச்சு அட்டாக் பண்ணுறா. ஃபூக்ஸியோட அட்டாக் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஃபூக்ஸியோட பவரை பார்த்து இப்போ அவங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக அவனால் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த டீம்லேயே பவர்ஃபுல்லான ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா அவனால் கூட பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸியை ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஃபூக்ஸி நிறைய சோடா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால் ரொம்ப நேரத்துக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பின்னால் வந்து போயிடுவான். அப்போ ஃபூக்ஸி கேட்குறா, இப்பயும் அவனோட தோல்வியை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஃபூக்ஸி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபூக்ஸி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லை 2 விரலில் பார்த்தீங்கன்னா அவனோட சோடை பிடிச்சி அந்த சோடையுமே உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஆள் பறந்து போயிடுறான். அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவனால் சண்டை போட முடியாது. ஃபூக்ஸி அவன்கிட்ட போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னோட 3 அட்டாக்கு கூட உன்னால் வந்து தடுக்க முடியல, உங்கள் அகாடமிலுக்கு எல்லாருமே தத்தி போல அப்படிலாம் சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்போம். இதை கேட்டோடனே அந்த டீன் கடுப்பாயிருவான். உடனே டெபுட்டி சீஃப் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஃபூக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாராட்டி ஃபூக்ஸி தான் வந்து வினர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஃபூக்ஸி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறான், நீங்கள் யார் வேணா நான் எப்போ ஒன்றா சேலஞ்ச் பண்ணி வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே வந்து போகிறான். இந்த ஃபைட்டில் வந்து ஃபூக்ஸி வின் பண்ணிட்டா அடுத்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஆள் கூட தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சண்டை போட போகிறான். அவன டீமில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஹீரோ வயசியாக வந்து அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃபுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவனுக்கும் ஹீரோக்கு தான் வந்து அடுத்த ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கண்ணமிக்கிற நேரத்தில் ஸ்டேஜுக்குள்ளே வந்துடும். அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர சாக்கில் இருப்பாங்க, எப்படி இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ போகலான்னு பார்க்கும்போது ஹீரோட சிஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, உனக்கு ஏதாவது அடிபட்டுற போது பார்த்து ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் அந்த போட்டியில் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக பறந்து மெல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்குள்ளே வந்து போகிறான். ஹீரோ அவனோட பவரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளுங்களாம் அப்படியே வந்து ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க, சூப்பர்ட்டியா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு. நம்ம டெப்டி சீஃப் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பயங்கர நம்பிக்கையாக இருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஹீரோ தான் வந்து ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஓரோ பேசுகிறாடே, தம்பி உன்னோட பவர்லாம் வீக்காக இருக்குது, இப்போ வந்து தோல்வி ஒத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவனோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணுறான். அவனுமே பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். 2 பேரோட பவருமே பார்த்தீங்கன்னா அங்கே வேற லெவலில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சண்டையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லாம் அந்த மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான பஞ்ச் வைக்கிறான். ஹீரோட பவர் வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ நான் ஸ்டாப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா அதில் வந்து மிஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பனை எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறும் கையில் வந்து அசால்ட்டாக தடுப்பான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே வந்து மிஸ் ஆவான். அப்படியே 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த டீன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த சூப்பர்ட்டியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சண்டை போடுறதே கண்ணுக்கு தெரியல, அவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பஞ்சை வச்சு அவனை பார்த்தீங்கன்னா பின்னால் தள்ளிடுவான். அப்போ அவன் கடுப்பு போயிட்டு ஒரு டிராகன் எடுத்துகிட்டு வரான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஒயிட் டயர் எடுத்துகிட்டு வரான். 2 பேர் போய் நேருக்கு நேரம் மோதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பயங்கர எனர்ஜி பிளாஸ்ட்டு, அந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்து புகையை வந்து மாறிடுது. அங்கே இருக்கிற யாருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து தெரியல. அப்படியே அதுக்குள்ளே இருந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பனை 2 விரலில் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுவான். ஹீரோ 2 விரலில் தடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சு அவனை பின்னால் தள்ளிடுறான். அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாடி திருப்பி போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பின்னால் தள்ளிடுறான். இப்போ ஹீரோ அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, உங்கள் இடத்துல நீ தான் ரொம்ப ஜீனியஸ்ன்னு கேள்விப்பட்டு அவனோட பவர் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி கேட்டுருவான். அப்போ அந்த டீன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு பயங்கரமான ட்ரம்ப் கார்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணனா அந்த பையெல்லாம் தோத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டே சூப்பர் டீன் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு சொல்ல என்னோட முழு பவரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் போர்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவனோட பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடுறான். அவனுக்கு 2 பேரோட ஸ்பிரிச்சுவல் பாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருது. இவனுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேர் எப்படி ஸ்வாடை யூஸ் பண்ணி சண்டை போடணும் அதே மாதிரி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறானா அதே மாதிரி ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி பார்த்தீங்கன்னா அந்த போர்டை வந்து அட்டாக் பண்ணுது. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறானா அதே மாதிரி அவனோட போர்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி அட்டாக் பண்ணுது. இதே மாதிரி சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடியும் அவனோட போர்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு டஸ்டை பண்ணிடுது. அங்கே இருக்கிற நம்மளால பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, ஹீரோ தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அவனோட ஆளுங்களாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க, எப்போ இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன்லாம் அங்கே கத்தார வச்சுடாடி அவன் கூட ஒழுங்காக சட்டப்புறா அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோட கண்ணை திறந்துட்டு சூப்பர் டீன் இப்போ பாரு என்னோட பவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ காட்டுப்போ நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிட்டு ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். அவனோட வெப்பனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக
பயங்கரமாக வந்து எனர்ஜி வந்து செலுத்தி அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஹீரோ நோக்கி அனுப்பிட்டாரான். ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி யூஸ் பண்ணி தடுப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவால் தடுக்க முடியாது. அந்த இடத்துல ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிடுது. ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடி டஸ்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த டீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷம் வரும். சூப்பராக தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கு தான் வந்து வின் பண்ணதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக ஐடியில் வந்து இடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பவரை நான் காட்டுறதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். என்னோட சின்ன பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பயங்கர சாக்கியம். அவங்க கண்ணு முன்னாடியே எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஹீரோ கிட்ட வந்து போய்கிட்டு இருக்குது. ஹீரோ அந்த இடத்துல அப்படி என்ன ரெடி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்வாட் என்டர்ட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஸ்வாட் ஃபார்மேஷனை சின்னதெல்லாம் கிடையாது, இருக்கிறதே ரொம்ப பெரிய ஸ்வாட் ஃபார்மேஷன் அது. அதுல இருந்து ஒரு பெரிய சோட ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புறான். அதை பார்த்து அந்த டீன் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இருந்தால் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியரை போட்டு அதை தடுப்பான். ஆனால் டீனோட பேரியர்லாம் ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது தாங்காது. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்ட். அது மட்டும் இல்லை அந்த இடத்துல பயங்கரமாக அந்த புகையுமே வந்து ஆயிடுது. அப்போ ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்படியே ஒரு வேலையை என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை நான் முழுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஹீரோ நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம பயங்கர சந்தோஷமாக போயிடறாங்க. ஆனால் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ண மாதிரி அந்த கணக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீன் வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்குடா இவ்வளோ பெரிய அட்டாக் யூஸ் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான் சாண்டன்னு வந்துட்டா சட்டை கிளியறதா சகதமப்பா அப்படின்னு. சரி நீங்கள் எதுக்கு சண்டைக்கு நடுவில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அவனை வந்து ஒழுங்கா என் கூட சண்டை போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் என்ன சொல்லிடுறான்னா நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் நாளை விடுற சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ டெபுட்டி சீஃப் அந்த இடத்துக்கு வந்து அவனே பார்த்தீங்கன்னா தோத்ததை ஒத்துக்கிட்டான். நீங்களும் தோல்வியை ஒத்துக்கிட்டு டிஎன்சியோடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீன் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் வேணா போயிட்டு அவட்டா கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ஏதோ லேண்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்ற மாதிரி வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க போல. அதை தான் வந்து டெப்டி சீஃப் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உன் மேலே எனக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை இல்லை, நீ வந்து கண்டிப்பாக வந்து என்னை ஏமாத்திடுவேன். நீ என்ன பண்ணு உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே விட்டுட்டு போ, டாக்குமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் உன்னோட ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி டெப்டி சீஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவனே அவன் பயங்கர கடுப்பாயிடுறான். என்கிட்ட இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். டீன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர மாதிரி வந்து போயிடும். அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி போகும்போது ஃபுக்ஸ் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு டெப்டி சீஃப் அவங்கள போய் சண்டை போறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அந்த லூசு போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீன் கூட போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுக்ஸ் இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்குது.